கடந்த மாதம் நான் கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்திருந்த போது கர்த்தர் ரூபவதியான ஸ்ரீயின் குணாதிசயங்கள், ரூபவதியான ஸ்ரீயின் குணாதிசயங்கள் என்ற தலைப்பின் கீழ் உங்களோடு கூட பேசும்படியாக கர்த்தருடைய ஒத்தாசை கொண்டு நான் நின்று கொண்டிருக்கிறேன். உன்னத பாட்டு புஸ்தகத்திலே உங்களுக்கு நன்றாய் தெரியும், 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே ஸ்ரீகளில் ரூபவதியே என்ற வாக்கியம் நம்ம அங்கே பார்க்கலாம். உன்னத பாட்டு அதை வாசிங்க, அந்த குறிப்பிட்ட பாகத்தை மாத்திரம் வாசிப்போம். உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஸ்திரீகளில் ரூபவதியே, ஸ்ரீகளில் ரூபவதியே என்று சொல்லி அவர் ரொம்ப திட்டவட்டமாக, அதே போல் உன்னத பாட்டு 5ல் 9லேருந்து 16 வரைக்கும் கூட நீங்கள் ஸ்ரீகளுக்குள் ரூபவதி என்று பார்க்கலாம். உன்னத பாட்டு 6:1 வாசிங்க. உன் நேசர் எங்கே போனார், ஸ்திரீகளில் ரூபவதியே. ஸ்ரீகளில் ரூபவதியே, இதுதான் என்னுடைய தலைப்பு, ஸ்ரீகளில் ரூபவதியே. சில நேரத்தில் எருசலேமின் குமாரத்திகள் ஸ்ரீகளில் ரூபவதியே என்று கூப்பிடுகிறார்கள். சில இடத்துல மணவாளன் மணவாட்டியை பார்த்து கூப்பிடுகிறார். ஆனால் ஸ்ரீகளில் ரூபவதியே என்கிறதான அந்த வாக்கியம் மிகவும் விசேஷமானது. ரூபவதியான ஸ்ரீயின் குணாதிசயங்களை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். அந்த ஸ்ரீகளில் ரூபவதி இல்லாவிட்டால் ரூபவதியான ஸ்ரீ என்று பார்க்கும்போது அந்த வார்த்தையிலே ஒரு சில குணாதிசயங்களை நாம் பார்க்க முடியும். முதலாவது, மணவாட்டியின் தனித்தன்மையான வாழ்க்கை, ஸ்ரீகளுக்கு மத்தியிலே இருக்கிற ரூபவதி என்று சொல்லி அழைக்கிறார். அப்போ மற்ற எல்லா ஸ்ரீகளை பார்க்கிலும் தனித்தன்மை வாய்ந்தவளாக மணவாட்டியை பார்க்கிறார். இரண்டாவதாக, அவள் மணவாட்டியின் பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியத்தை அது குறிக்கிறது. ஸ்ரீகளின் மத்தியில் இருக்கிற ரூபவதியே, அப்போ அவளுடைய பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியத்தை குறிக்கிறது. மூன்றாவதாக, மணவாட்டியின் உத்தமமான குணம், ஸ்ரீகளில் ரூபவதி என்று சொல்லும்போது அவருடைய உத்தமமான குணத்தை அது குறிக்கிறது. நான்காவதாக, மணவாட்டி, நான் முன்னரையாக சில காரியங்களை பேசிக்கொண்டிருக்கிறேன், மணவாட்டியின் உள்ளான ஆவிக்குரிய அழகை அது குறிக்கிறது. நம்ம ரூபவதி என்று சொல்லும்போது நம்ம உடனடியாக நாம் சரீர அழகையோ முக அழகையோ நான் சொல்லவில்லை. நான் சொல்லுகிறது உள்ளான அழகு, ஆவிக்குரிய அழகு, ஆத்தும அழகை குறித்து நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் நம்முடைய மணவாளன் நம்முடைய ஆத்தும நேசராக இருக்கிறார் இல்லையா? மணவாளனை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? ஆத்தும நேசர் சொல்கிறோம். அப்போ ஆத்தும நேசர் என்று சொல்லும்போது அந்த மணவாளனுக்கு ஏற்ற ஒரு ரூபத்தை இல்லாவிட்டால் ஒரு அழகை, ஆத்தும அழகை தேவன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். ஆண்டவரே, என்னுடைய என்னன்னு தெரியல, ஆவிக்குரிய அழகை குறித்தும் உள்ளான அழகை குறித்தும் நம்ம சித்திர தையலாடை குறித்து கூட நம்ம போன மாதங்களில் நாம் கண்டோம். அந்த ஆவிக்குரிய அழகை குறித்தே தொடர்ந்து ஆவியானவர் பேசுவதிலே ஒரு நோக்கம் உண்டு. இந்த உள்ளான அழகை என்ன பண்ணுறாரு? செதுக்கி கொண்டே இருக்கிறார் இல்லையா? இப்போ உன்னத பாட்டில் 6:4 கூட நீ திர்சாவை போல் சௌந்தரியமும் அப்படி என்று சொல்லி மணவாளன் மணவாட்டியை பார்த்து அந்த சௌந்தரியம் என்ற வார்த்தையில் கூட உள்ளான அழகை குறிக்கிறது. திர்சா என்பது ஒரு பட்டணம். ஆனால் திர்சா என்பதன் அர்த்தம் என்னவென்றால் இன்பம் அல்லது பிரியம். ஆகவே அவர் உங்களுக்கு உள்ளான அழகின் மூலமாக அவர் பிரியம் கொள்ள விரும்புகிறார். உள்ளான அழகை பார்த்து அதிலே பிரியம் வைக்க விரும்புகிறார். ஆகவே தான் என் பிரியமே என்று சொல்லி உன்னதப்பட்ட 6:4 கூட அவர் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். எஸ்தருடைய புத்தகத்திலே உங்களுக்கு நன்றாய் தெரியும், வஸ்திக்கு பதிலாக ராஜா கன்னி பெண்களை தேட வேண்டும் என்று நினைத்த போது ரூபவதிகளாக இருக்கிற கன்னி பெண்களை தேட வேண்டும் என்று சொன்னார். அப்போ எஸ்தர், நீங்கள் 2 அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்க முடியும். எஸ்தரை குறித்து 2:7 என்ன வாசிக்கிறோம்? எஸ்தர் அந்த பெண் ரூபவதியும் சௌந்தரியம் உடையவளாக இருந்தாள். அப்போ அந்த எல்லா கன்னி பெண்களும் ரூபவதிகளாக இருந்தாலும் ஆனால் ராஜாவுக்கு ஏற்றதான ஒரு அழகு எஸ்தருடைய உள்ளான அழகிலே, அந்த ஆவிக்குரிய அழகிலே காணப்பட்டதினால்தான் ராஜா எஸ்தர் மீது, ராஜாத்தின் மீது அந்த கிரீடத்தை வைத்து பட்டத்து ராணியாய் மாற்றினார் என்று நாம் வாசிக்கிறோம். அதுக்கு என்ன தேவைப்பட்டது? சுத்திகரிப்பு தேவைப்பட்டது. எவ்வளவுக்களவு சுத்திகரிக்கப்படுகிறோமோ, எவ்வளவுக்களவு உடைக்கப்படுகிறோமோ, எவ்வளவுக்களவு உருக்கப்படுகிறோமோ அவ்வளோக்களவு உங்களுக்கு நன்றாய் தெரியும் இல்லையா? ஒரு கல்லை எடுத்துக்கிட்டால் அதை எவ்வளோக்களவு செதுக்கி
ஆண்டவர் சில சொல்லுவீங்க, ஆண்டவரே என்னை ரொம்ப என்ன பண்ணுறீங்க, உடைக்கிறீங்க, ரொம்ப உருக்குறீங்க, என்னால் தாங்க முடியலன்னா, ஆனால் அதுலேருந்து தான் ஒரு அழகான உருவத்தை அவர் உருவாக்கி கொண்டே இருக்கிறார். செதுக்கிட்டே வருவார். நீங்கள் கேட்பீங்க, எவ்வளோ நாள் ஆண்டவரே? கடைசியில் அவர் தம்முடைய சாயலை நமக்குள்ளாய் பார்க்குற வரைக்கும் செதுக்கிட்டு இருப்பார். எப்போனா கடைசி நாளிலே நம்முடைய மனவாட்டியாக நம்மளை செதுக்கி இனிமேல் இந்த உலகத்தில் இருக்க முடியாதுன்னு சொல்லி என்ன பண்ணுவார், நம்மளை கூட்டி கொண்டு போய் விடுவார். ஆகவே அந்த ஆவிக்குரிய அழகு, அவருடைய ரூபம் இல்லாவிட்டால் அவருடைய சாயல் நமக்குள்ளே வருகிற வரைக்கும் கர்த்தர் பலவிதமான சுத்திகரிப்பின் முறைமைகளின் மூலமாகவும் பலவிதமான பாடுகளின் வழியாகவும் நம்மை கொண்டு போய் ஒரு தெய்வீக அழகை நமக்குள்ளே கொண்டு வர விரும்புகிறார். ஆகவே இன்றைக்கு ரூபவதியான ஸ்ரீயின் குணாதிசயங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். 4 குணாதிசயங்களை இந்த உன்னத பாட்டிலேருந்து நான் சொல்ல விரும்புகிறேன். உன்னத பாட்டின் புத்தகத்திலே 4 அந்த ரூபவதியான ஸ்ரீயின் 4 குணாதிசயங்கள். முதலாவது குணாதிசயம், ரூபவதியான ஸ்ரீ பாரம் நிறைந்தவள். 2, ரூபவதியான ஸ்ரீ பழுதற்றவள். 3, ரூபவதியான ஸ்ரீ துதிப்பவள். 4வது, ரூபவதியான ஸ்ரீ மனமகிழ்ச்சி உண்டாக்குபவள். முதலாவது என்ன சொன்னேன், பாரம் உள்ளவள். 2வது பழுதற்றவள். 3வது துதிக்கிறவள். 4வது மனமகிழ்ச்சியை உண்டாக்குற ஒரு ஸ்ரீ. ஒவ்வொரு குறிப்பை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ரூபவதியான ஸ்ரீ என்று சொல்லும்போது அந்த உள்ளான அழகு எப்படி வருகிறது என்றால், முதலாவதாக அவள் பாரம் நிறைந்தவளாய் காணப்பட வேண்டும். உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் சொல்கிற வசனங்களை உடைய வேதத்தை திறந்து பாருங்க. உன்னத பாட்டு 1:15. என் பிரியமே நீ ரூபவதி, நீ ரூபவதி, உன் கண்கள் புறா கண்கள். அதே காரியத்தை உன்னத பாட்டு 4:1 வாசிக்கிறோம். நீ ரூபவதி, என் பிரியமே நீ ரூபவதி. அங்கே பார்த்தீங்களா, நீ ரூபவதி ரூபவதின்னு எத்தனை தடவை ரிப்பீட் பண்ணுறாரு. உன் முக்காட்டின் நடுவே உன் கண்கள் புறா கண்களாக இருக்கிறது. என் பிரியமே நீ ரூபவதி என்று சொல்லி நிறுத்திவிடவில்லை. நீ ரூபவதியாக இருப்பதற்கு ஒரு முக்கியமான ஒரு தகுதி உண்டு. நீ எப்படி என்னுடைய கண்களுக்கு நீ ரூபவதியாய் மாறுகிறாய் என்றால், நீ உன்னுடைய கண்கள் என்ன கண்களாக இருக்கணும், புறா கண்களாக இருக்க வேண்டும். புறா கண்களாக இருக்கிறது, உன் கண்கள் புறா கண்கள் என்று சொல்கிறார். அப்போ மணவாளன் மணவாட்டியின் கண்களை புறா கண்கள் என்று அழைக்கிறார். புறாவுடைய கண்கள் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எப்பொழுதுமே அல்ல தண்ணீர் இல்லாவிட்டால் கண்ணீர் நிறைந்ததாகவே காணப்படும். அதே போல் மணவாட்டியின் கண்களும் விண்ணப்பத்தின் ஆவியினாலும் அழுகையின் ஆவியினாலும் ஒரு கண்ணீரின் ஆவியினாலும் நாம் நிறைந்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆத்துவ பாரம் உடையவளாய். அதனால தான் நான் வியாழக்கிழமை கூட சொன்னேன், நான் அதை டச் பண்ணிட்டு போனேன். அது ஒரு சில வாக்கியங்களை நான் சொன்னேன், சனிக்கிழமை கூட்டத்துக்கு வாங்க, கர்த்தர் பாரத்தை குறித்து இன்றைக்கு பேச விரும்புகிறார் என்று. அப்போ அந்த உண்மையான ஒரு ஆவிக்குரிய பாரம் உங்களுக்குள்ளே காணப்படுதா? இப்போ ஒரு பிரச்சனை வந்துட்டா கதறி அழுது நைட்டெல்லாம் ஃபாஸ்டிங் ப்ரேயரு, சாப்பாடு வேணாம், ஒன்று வேணாம், பிள்ளைக்கு சிக்குனா நைட்டெல்லாம் ஃபாஸ்டிங் ப்ரேயரு, நான் அடுத்த நாளும் என்ன எனக்கு ஒன்றுமே எனக்கு முடியாதுன்னு சொல்லி போய் உட்கார்ந்துரும் ஜெபத்தில். ஆனால் ஒரு ஆத்ம பாரம் இல்லையே. பிரச்சனை குறித்த பாரம் தான். நம்ம பிரச்சனைய பாரத்தை சுமந்து 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 விட்ட கண்ணீரெல்லாம் போதும். கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், ஆத்துமாக்களை குறித்ததான பாரத்தினால் உங்களை நிரப்ப விரும்புகிறேன். அதனால் ஆத்தும பாரம் நமக்குள்ளே காணப்பட்டால் அந்த ஆத்துமாக்களுக்காக பாரப்பட்டு ஜெபிக்கிறது நல்லது தான். நான் இன்றைக்கு சொல்ல விரும்புவது என்னவென்றால், ஆத்தும பாரம் நிறைந்தவர்கள் ஆத்துமாக்களை சந்தித்து இயேசுவை பற்றி சொல்ல செலவிடுகிற நேரத்தை பார்க்கிலும் ஆத்துமாக்களுக்காக தேவனுடைய சந்நிதியில் பாரத்தோடு ஜெபிக்கிற நேரம் அதிகமாக வேண்டும். புரியுதா நான் சொல்கிறது? நம்ம அநேக வேளையில் ஆத்துமாக்களோடு நேரம் செலவழித்து எப்படியாவது அவங்களுக்குள்ள வார்த்தையை சொல்லிடணும், சொல்வது நல்லது தான். ஆனால் அதே ஆத்துமாக்களுக்காக நீங்கள் செலவழிக்கிற நேரம் எவ்வளவு குறைவாக இருக்குது என்று ஆவியானவர் இன்றைக்கு சொல்லுகிறார். அந்த நேரம் கொஞ்சம் நேரம் பேசிட்டு அந்த ஆத்துமாக்களுக்காக நீங்கள் பாரப்பட்டு ஜெபிப்பீர்கள் என்றால் கர்த்தர் அந்த ஜெபத்தை பார்க்கிறார். கண்ணீர் உள்ள ஜெபமே இல்லையே இன்னைக்கு. கண்கள் எல்லாம் என்ன இருக்குது, பயங்கர வத்தி போயிருக்கு. அதனால்தான் அவர் மணவாளன் மணவாட்டியை பார்த்து
உன் கண்கள் புறா கண்கள்னா உன் கண்களை நான் எப்பொழுதுமே கண்ணீரை பார்க்கிறேன், அந்த பாரத்தை நான் அந்த கண்ணில் பார்க்கிறேன் என்று சொல்லும்போது நம்மை குறித்து அப்படிப்பட்ட காரியம் சொல்லப்படுமா? புறாவிடம் இன்னொரு குணாதிசயம் என்னன்னா, ஒரு புலம்பல் சத்தம் போட்டுட்டே ஒரு மாதிரி ஒரு மோர்னிங் சவுண்டு போட்டு பார்த்துருக்கீங்களா? அது ஒரு மாதிரி ஒரு புலம்பலின் சத்தமாக இருக்கும். அந்த அப்படிப்பட்டதான ஒரு புலம்பலின் சத்தம் நம்முடைய இருதயத்துக்குள்ளே இருக்குதா? இவங்க ரட்சிக்கப்படலையே, அவங்க ரட்சிக்கப்படலையே, என்னுடைய சொந்தக்காரர் ரட்சிக்கப்படலையே, என்னுடைய தெருவில் இருக்கவங்க ரட்சிக்கப்படலையே, நான் மாத்திரம் வந்து ஆலயத்துக்கு வந்து குடும்பத்தோடு ஆஸ்வாதத்தை பெற்று போவது அல்ல. கர்த்தர் எனக்கு சொல்றார், ஒரு ஆத்ம பாரம், இந்த ஏரியாவை குறித்ததான ஆத்ம பாரம், பெரம்பூரை குறித்ததான ஆத்ம பாரம். நான் இன்றைக்கு சொல்கிறேன், இந்த இடத்துல சபையை நிறுவி கர்த்தர் இத்தனை 30 ஆண்டுகள் வைத்திருக்கிறார் என்றால், உங்களை இங்கே கூட்டி சேர்த்துருக்கார் என்றால், அந்த ஆத்ம பாரம் இருந்தனால தான் நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லி இன்றைக்கி என்ன பண்ணீங்க, உள்ள சபையில் வந்து இன்றைக்கி அங்கத்திலாம் இருக்கிறீங்க. ஆனால் சபையை நிறுவித்த போது எப்படியாவது இந்த சபை இங்கே நடக்கக்கூடாது என்று சொல்லி பலவிதமாய் பிசாசு போராடினான். அந்த போராட்டத்தை உபவாசத்தின் மூலமாகவும் கண்ணீரின் ஜெபத்தினாலும் கர்த்தர் கிருபையாய் மேற்கொள்ள உதவி செய்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 4 ஆத்துமாக்களை வச்சுட்டு எவ்வளோ நாட்கள் ஓட்டி இனிமேலும் முடியாதுன்ற வேளையில் கர்த்தர் வந்து கண்ணீரை ட்ரை பண்ணு. ஒரு மிஷினரி இருந்தாராம், ஒரு மிஷினரி ஸ்தாபனம் கொண்டு போய் ஒரு இடத்துல, ஒரு கடினமான ஒரு இடத்துல மிஷினரியாக போயிட்டார். அப்போ அங்கே போன பிறகு அங்கே எவ்வளோ ஆத்துமாக்களை சந்தித்து எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு. அப்போ அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, கேட்குறாங்க, ஆனால் சபைக்கு அந்த இடத்துக்கு வர மாட்டுறாங்க. அந்த ஞாயிற்றுக்கிழமையிலே அது எம்டியாக இருக்குது அந்த இடம். அப்போ ரொம்ப ட்ரை பண்ணிவிட்டு சில மாதங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அவர் வந்து ஒரு லெட்டர் போடுறாரு, மிஷனரி ஆர்கனைசேஷனுக்கு ஒரு லெட்டர் போடுறாரு. இனிமேலும் இந்த கடினமான இடம், இந்த இடத்துல நான் என்ன பண்ண முடியாது, மிஷனரியாய் ஒப்பு கொடுத்து தான் வந்தவர், ஆனால் இனிமேலும் என்னால் என்ன பண்ண முடியாது, நான் வந்து கண்டினியூ பண்ண முடியாது, நான் திரும்பி என்னுடைய தேசத்துக்கே வந்து விடுகிறேன் என்று சொல்லி சொன்னப்போ அந்த மிஷனரி ஆர்கனைசேஷனில் இருந்த அந்த தலைவர் ஒன்றுமே பண்ணலையாம். ஒரே ஒரு தந்தி மாதிரி அடிச்சாராம், ட்ரை டியர்ஸ், கண்ணீரை முயற்சித்துப்பார். அவ்வளோதான், ட்ரை டியர்ஸ்ன்னு அந்த மெசேஜ் போச்சு. இந்த மிஷனரி அதை பார்த்தோன்னே அவருக்கு ஒரு பயங்கர ஒரு பாரம் வந்து ஒன்றுமே செய்யலையாம், ஆத்துமாக்கள் கூட சந்திக்கலையாம். உட்கார்ந்து அதே இடத்துல அழுது ஜெபிச்சா இவர் யோசிக்காத கூப்பிடாத ஆட்கள் எல்லாம் இவரை தேடி வர ஆரம்பித்து அங்கே ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு மனமாற்றம் அந்த தேசத்திலே உண்டானது என்று சொல்லி சரித்திரம் சொல்லுகிறது. நான் ரொம்ப அதிகமாக மிஷனரி கதைகளை படிப்பேன். மிஷனரி கதைகளை படிக்கும்போது அப்படியே கண்ணீராக வரும். ஏன்னா எல்லா ஊழியத்தை பார்க்கலும் மிஷனரி ஊழியத்தை நான் அதிக கனமாய் நினைப்பேன். ஏனென்றால் அவனுடைய நாடு விட்டு, உணவை விட்டு, எல்லாவற்றையும் விட்டு, சமயம் அந்த தேசத்து உடைய கூட மாற்றிக்கொள்வாங்க இல்லையா, எத்தனையோ பேர் அப்படி போயிருக்காங்க. அப்படியாக போய் அவங்க பாரத்தோடு கண்ணீரோடு செய்கிற அந்த ஊழியத்தை கர்த்தர் ஆஸ்வதிப்பார். அந்த மிஷனரி கதையெல்லாம் படிச்சுட்டு நான் என்ன யோசித்தேன், ஐயோ நம்ம என்ன பண்ணக்கூடாது, மிஷனரியாகவும் ஆகக்கூடாது, ஊழியத்துக்கும் வரக்கூடாது. ஏன்னா என்னுடைய வாலிப காலத்திலே அந்த மாதிரி ஒரு பேர்டன், ஒரு பாரம் இருந்திருக்கு. என்னை அறியாமலே அந்த மிஷனரி கதையெல்லாம் படிச்சுட்டு அழுவேன், படிக்கும் போதே அழுவேன். அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து ரியாலிட்டி வந்தோடனே, நிஜம் வந்தோடனே, ஐயோ நம்ம ஊழியத்துக்கெல்லாம் போயிடக்கூடாது, ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம், பாடுகள் பயங்கரமாக கஷ்டப்பட்ட அந்த பாடுகளை நினைத்து நான் வேண்டான்றேன். அப்படிப்பட்ட ஆளுங்களை பிடிப்பார் ஆண்டவர், கரெக்டாக பிடிப்பார். பிடித்து கர்த்தர் ஆத்ம பாரத்தால் நிறைக்க ஆரம்பித்தார். அப்போ ஒரு கண்ணீரின் ஆவியை கொடுக்க ஆரம்பித்தார். அதை தான் உங்களுக்கு நான் சாட்சியாய் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். ஆகவே இன்றைக்கு நம்முடைய கண்கள் பிரச்சனைக்காய் அழுவதை நிறுத்திவிட்டு ஆத்மாக்களுக்காய் நாம் அழுவோமாக. கர்த்தர் நிச்சயமாக நமக்கு பலன் கொடுப்பார். ஏனென்றால் இந்த மணவாட்டியை குறித்து உன் கண்கள் புறா கண்கள் சொல்கிறாரு. அப்போ அந்த மணவாட்டி மணவாளனை போல மாற வேண்டும் என்றால் மணவாளுடைய கண்கள் எப்படி இருந்தது என்று வாசிப்போமா? மணவாளனை போல மாறணும்னா மணவாளுடைய கண்கள் எப்படி இருந்தது? உன்னத பாட்டு 5:12, உன்னத பாட்டு 5:12. அவருடைய கண்கள் தண்ணீர் நிறைந்த நதிகளின் ஓரமாய் தங்கும் புறா கண்களுக்கு ஒப்பானவைகளும் பாலில் கழுவப்பட்டவைகளும் நேர்த்தியாய் பதிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது. அந்த மணவாளுடைய கண்கள் புறா கண்களைப் போல பாரம் உள்ளவைகளும் பாலில் கழுவப்பட்ட பரிசுத்தமான கண்களும் நேர்த்தியாய் பதிக்கப்பட்ட கண்களுமாய் இருந்தது. அப்போ நம்முடைய மணவாளனை போல மாறணும்னா நம்முடைய மணவாளனுக்கு இருக்கதான அந்த கண்ணீர், அந்த பாரம்,
அந்த சமாரியா ஸ்ரீயின் இடத்துல கூட எவ்வளோ நேரம் நம்ம அவங்க சாப்பாடு வாங்க போயிட்டாங்க. ஆனால் இவர் அங்கே இருந்து அந்த கிணற்றருகே இருந்து அந்த ஸ்ரீயோடு அவர் பேசி தன்னுடைய பாரத்தை வெளிப்படுத்தி அந்த ஆத்துமாவை அவர் மீட்டு கொண்டார், ஆதாயப்படுத்தி கொண்டார் இல்லையா? அப்போ எரேமியா புஸ்தகத்திலே 9ஆம் அதிகாரம் முதல் வசனம் எப்படியாய் சொல்கிறது? ஒரு அருமையான வசனம். எரேமியா 9ஆம் அதிகாரம் முதல் வசனம். என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமாயிருக்கும். எங்க ஒரு சொட்டு தண்ணே வரமாட்டேங்குது. கண்ணீர் ஊற்றுமானால் ஊற்ற ஆயிடணுமா? கண்ணில் அப்படியே ஊற்றாவே இருக்கணுமா? ஒரு சொட்டு வர வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் வீட்டில் ஒரு சின்னதாக யாராவது ஒரு ஹஸ்பண்ட் ஏதாவது ஒன்று சொல்லிட்டா அந்த ரெடிமேட் வாட்டர் டேங்க் மேலே இருக்குது இல்லை, அப்படியே டக்குன்னு வந்துடுத உடனே. யாரும் மற்றவர்கள் கூட யாராவது ஏதாவது ஒன்று சொல்லிட்டா உடனே என்னை பற்றி சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு உட்காந்துன்னு அழுகுறோம். ஆனால் கர்த்தர் எனக்கு சொல்லுகிறார், என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமாயிருக்கும். வாசிங்க. அப்பொழுது என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமாயிருக்கும். அப்பொழுது என் ஜனமாகிய குமாரத்தி கொலையுண்ண கொடுத்தவர்கள் நிமித்தம் நான் இரவும் பகலும் அழுவேன். என் ஜனமாகிய குமாரத்தி சாக போற நிலையில இருக்கிறாங்க. எத்தனையோ பேர் கிறிஸ்து அறியாமல் மறித்து கொண்டிருக்கிறாள். கொலையுண்ண போறவர்களுக்காக நான் இரவும் பகலும் அழுவேன். இந்த ஆத்ம பாரம், இந்த ஜெப பாரம் உங்களுக்குள்ளாயும் வருவதாக. ஏசாயா 62:6-7 வாசிங்க. எருசலேமே, ஏசாயா 62ஆம் அதிகாரம் 6-7 இந்த வசனங்களை நீங்கள் வீட்லேயும் போய் குறித்து இவளை வைத்து ஜெபிங்க. கர்த்தர் உங்களுக்கு கண்ணீரின் ஆவி கொடுப்பாராக. எருசலேமே, உன் மதில்களின் மேல் பகல் முழுவதும் ரா முழுவதும் ஒரு காலும் மௌனமாய் இராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கையாய் இருக்கலாகாது. அவர் எருசலேமை சிறப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். நீங்க அமெரிக்கா இருக்கலாகாது, கண்ணீரோடு ஜெபிங்க. அவரை அமர்ந்திருக்க விடாதீங்க. ஏன்னா எருசலேமை சிறப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சி ஆக்குற வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதீங்கன்னா, அவரோடு கூட தொடர்ந்து ஐக்கியம் வைத்து உங்களுடைய பாரத்தை, ஒரு பாரம் வந்தால் தான் முதலாவது ஒரு பாரம் நம்முடைய இருதயத்தில் வரும். அந்த பாரம் ஜபமாய் மாறும். அந்த ஜபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். அப்போ அது ஆத்மாக்களுடைய வடிவிலே நாம் அதோடைய ஆசீர்வாதத்தை நாம் காண முடியும். ஒரு சிலருடைய கண்கள் வேறு விதமாக இருக்குது. நான் சொல்கிறது புறா கண்கள். ஆனால் சீஷுடைய கண்கள் எப்படி கண்களாக இருந்தால் தான் நித்திரை மயக்கம் உள்ள கண்கள். அது சில சமயத்தில் சபையில் வந்தவுடனே அந்த நித்திரை மயக்கம் வந்துடுது. அப்படியே கண்ணு சொருகுது. வீட்டிலலாம் நல்லா இருப்பாங்க. சபைக்கு வார்த்தை போகிற டைமில் என்ன ஆகிடும், அப்படியே கொஞ்சம் சொருகும், அப்படியே இழுக்கும். நீங்கள் உங்களுக்கு கண் இழுத்தா பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் இழுத்துரும். அதனால் அது தொத்து வியாதி மாதிரி. அதனால் கண்ணை மூடவே மூடாதீங்க. நித்திரை மயக்கமுள்ள கண்கள் இருந்தால் அந்த ஆத்ம பாரம் வராது. மத்தேயு 26:43 உங்களுக்கு நன்றாக தெரியும். அந்த கெத்செமனே தோட்டத்திலே சீஷலை 3 சீஷலை அழைத்து கொண்டு போய் கொஞ்ச நேரம் இங்கே இருங்க, நான் போய் ஜெபித்துட்டு வரேன், பிதாவிட்ட ஜெபிச்சுட்டு வரேன்னு சொல்கிறாரு. திரும்பி பார்த்தா என்ன பண்ணுறாங்க அவங்க? அதில் தான் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது. அவர் திரும்ப வந்த போது அவர்கள் மறுபடியும் 2 தான் வந்துட்டார், 3 தான் வந்துட்டார். மறுபடியும் என்ன முதல் தடவை தட்டி ஜோமுனுங்கன்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்போ கூட என்ன வரல, பாரம் வரல. ஆண்டவர் எடுத்துக்கொள்ளப்பட போகிறார், இல்லாவிட்டால் பாடுகளின் வழியாக சிலுவைக்கு போகிறார் என்று தனக்காக ஊழியம் செய்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாடுகளின் வழியாய் போகிறார் என்ற பாரம் இல்லாமல் போயிடுச்சு. சீஷர்களுக்கு பாரம் இல்லையே. நித்திரை மயக்கமாய் அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார். அவருடைய கண்கள் எப்படி இருந்ததா? மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்தது. நித்திரை மயக்கமுள்ள கண்கள் இருக்கும் என்றால் கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிறார். அந்த பாரத்தின் கண்கள் இருக்காது. அதனால் நீங்கள் வீட்டிலையும் கூட கர்த்தாவே அந்த ஆண்டவரே அந்த விளக்கை கொளுத்தி அதை கட்டில் கடியில் வைக்க மாட்டாள் என்று வசனம் உண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் அதிகமாக தூக்க மயக்கமாக இருந்தால் நம்முடைய விளக்கு அணைந்து போகும். எப்படி ஒரு விளக்கை கட்டில் கடியில் வைக்கும் போது அது அணைந்து போகுது, அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த பாரம், அந்த அனல், அந்த தூக்க மயக்கத்தினாலே அணைந்து போகாதபடிக்கு நீங்கள் நித்திரை மயக்கம் இல்லாத கண்களை உடையவளாக இருக்க வேண்டும். 2வது ஏலின் கண்களை பார்த்துருக்கீங்களா? அது என்ன சொல்லுது? 1 சாமுவேல் 3:2 ஒரு நாள் ஏலி தன் ஸ்தானத்தில் படுத்து கொண்டிருந்தான். அதிகமாக நேரம் இல்லை, அதனால் நான் துரிதமாய் சொல்கிறேன். 1 சாமுவேல் 3:2 ஒரு நாள் ஏலி படுத்து கொண்டிருந்தான். அவன் பார்க்கக்கூடாதபடிக்கு
நம்முடைய கண்கள் இருளடைந்திருந்தது. அவனுக்கு கண்கள் இருந்தது, ஆனால் ஆவிக்குரிய கண்கள் இல்லை என்று சொல்கிறேன். இன்றைக்கு அநேகருக்கு அந்த ஆவிக்குரிய கண்ணோட்டம் இல்லை. அதனால்தான் அன்னாள் அந்த தேவாலயத்துக்கு வந்து ஜெபிக்க வந்தபோது அன்னாளுடைய பாரத்தையும் அன்னாளுடைய பிரச்சனையும் ஏலியால புரிந்து கொள்ள முடியவில்லை. பாரத்தின் கண்கள் இல்லை, அவருடைய கண்கள் இருளடைந்திருந்தது. அந்த ஆவிக்குரிய பார்வை இல்லாத கண்களாக இருந்தது. ஆவிக்குரிய கண்கள் இல்லை. இன்றைக்கு கூட நம்ம கூட அப்படிப்பட்டதான இருளடைந்த கண்கள் இருக்குமென்றால் ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே எனக்கு ஆவிக்குரிய கண்களை தாரும். சில பேர் நம்மளத்தில் வந்து பிரச்சனை சொல்லும்போது அதை வந்து ரொம்ப லைட்டாக எடுத்துக்குவோம் இல்லையா? ஆனால் அதே பிரச்சனை நம்மளுக்கு வரும்போது அது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஆகவே மற்றவருடைய பாரத்தை சுமக்கத்தக்கதான கர்த்தாவே எனக்கு ஒரு ஆவிக்குரிய கண்களை தாரும். அங்கே அன்னாள் வந்து ஜெபிக்கிறா, எல்லாவற்றையும் தவறாய் புரிந்து கொள்கிற ஏலி, புரிந்து கொண்ட ஏலி ஏன், அதன் காரணம் என்னவென்றால் அவருடைய கண்கள் இருளடைந்திருந்தது. நமக்கு கர்த்தாவே எனக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தாரும். என்னுடைய கண்கள் பிரகாசம் உள்ளதாய் மற்றவருடைய பாரங்களை, மற்றவருடைய கஷ்டங்களை, மற்றவள் ரட்சிக்கப்படாமல் இருக்கிற நிலைமையை அறிந்து, அவள் விடுதலை இல்லாமல் இருக்கிற நிலைமையை அறிந்து பாரத்தோடு என்ன தெரியுமா பண்ணியிருக்கணும்? ஏலி, அண்ணா நீ பயப்படாதம்மா, நானும் உனக்காக ஜெபிக்கிறேன் என்று சொல்லி கூட ஜெபித்திருக்க வேண்டும். இல்லாட்டா ஜெபித்து அனுப்பியிருக்க வேண்டும். அந்த ஜெபபாரம் இல்லையே, ஏலிக்குள்ள அந்த பாரம் இல்லையே. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து அதை தான் கேட்கிறார். உங்களுடைய பாரம் எங்கே சென்றது? புலம்பல் 3:51, புலம்பல் 3:51, என் கண் என் ஆத்மாவுக்கு நோவு உண்டாக்குறது. நம்ம பார்க்குற காரியம் நம்முடைய ஆத்மாவுக்கு நோவு உண்டாக்கணும். நம்ம ஒரு இந்து சகோதரியை பார்க்கும்போது விக்கிரத்தின் முன்பாக பணிந்து விழுகிற நபர்களை பார்க்கும்போது நம்ம அதை பார்த்த உடனே நம்முடைய ஆத்மாவுக்கு மை ஐன் அஃபெக்டட் மை சோல்ன்னு இருக்கும், அஃபெக்டத்துன்னு இருக்கும், இது நோவுன்னு போட்டிருக்கு. உங்களுடைய கண் பார்க்குற காரியங்கள் உங்களுடைய ஆத்மாவை பாதிக்க வேண்டும், நல்ல பாதிப்பை செய்ய வேண்டும். எத்தனையோ காரியங்களை பார்க்குறீங்க, ஆனாலும் உங்களுடைய ஆத்மாவுக்கு அது உண்மையான பாரத்தை கொடுக்கவில்லையே என்று சொல்லி மிகுந்த பாரத்தோடு ஆவியானவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அப்போ பாரமுள்ள கண்களை உடையவர்கள் என்ன செய்வாள் என்றால் சபையின் மீது பாரம் கொள்வார்கள். வெளியில் இருக்க ஆத்மாக்கள் மீது பாரம்தான். அவளுக்காக ஜெபிக்கிறோம், அவளோடு சேர்ந்து அவளுக்கு சுவிசேஷத்தை சொல்லுகிறோம். சபையின் மீதும் ஒரு பார கண்கள் உடையவளாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவளால் தான் சபையில் என்ன பண்ண முடியும்? ஊழியமே செய்ய முடியும். உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் மனவாட்டியை குறித்து பார்ப்போம். உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். அவ கேட்குறா பாருங்க, 7ஆம் வசனத்திலே, என் ஆத்தும நேசரே, உமது மந்தையை எங்கே மேய்த்து அதை மத்தியானத்தில் எங்கே மடக்குகிறீர்? எனக்கு சொல்லும். உமது தோழரின் மந்தைகள் அருகே அலைந்து திரிகிறவளை போல் நான் இருக்க வேண்டியது என்ன? போதும், என் ஆத்தும நேசரேன்னு கூப்பிட்றா. உங்களுடைய மந்தையை எங்கே மேய்த்து, மந்தை என்று சொல்லும் போது சபையை குறிக்கிற, எங்கே மேய்த்து அதை மத்தியானத்தில் எங்கே மடக்கிறீர்? எனக்கு சொல்லும், நான் ஏன் திரிய வேண்டும் என்று சொல்லி சொல்கிறாள். அதுக்கு ஒரு சரியான பதில் மணவாளன் கொடுக்கிறார் பாருங்க, வசனம் 8ல். ஸ்திரீகளில் ரூபவதியே, அதை நீ அறியாயாகில் மந்தையின் காலடிகளை தொடர்ந்து போய் மேய்ப்பர்களுடைய கூடாரங்கள் அண்டையில் உன் ஆட்டுக்குட்டிகளை மேயவிடு. ஆட்டுக்குட்டிகளை மேயவிடு. ஸ்திரீகளில் ரூபவதியே, நீ கேட்குறது நல்ல கொஸ்டின் தான், நல்ல கேள்விதான். எங்கே மேய்க்கிறீர், எங்கே மடக்கிறீர்? ஆனால் நீ அதை அறியாமல் இருக்கிறாயே. நீ அறியாயாகில் மந்தையின் காலடிகளை தொடர்ந்து போய் மேய்ப்பருடைய கூடாரங்கள் அண்டையில் உன் ஆட்டுக்குட்டிகளை மேய்விடு. 7ஆம் வசனத்திலே அவ கேட்குறது என்ன? உன் மந்தையை எங்கே மேய்க்கிறீர் எனக்கு சொல்லும். அதிலே ஒரு பாரம் காணப்படுவது உண்மைதான். மந்தையை எங்கே மேய்க்கிறீர், எங்கே அவளை மடக்குகிறீர் என்று கேட்கிறார். ஆனால் மேய்ப்பன் கொடுக்குற அந்த மணவாளன் கொடுக்குற பதில் என்னன்னா, நீ ஸ்ரீகள் ரூபதியே, நீ அதை அறியாமல் இருக்கிறாயே. சில பேருக்கு சபையில் என்ன நடக்குதுனே தெரியாது. 3ஆம் சனிக்கிழமை காலைல ஃபோன் வந்தால், அப்படியா இன்றைக்கா மீட்டிங்கு? ஏன்னா அனௌன்ஸ்மெண்ட்டு கேட்குறதே இல்லை. அனௌன்ஸ்மெண்ட்டை அப்படியே எடுத்து பின்னால் போட்டுடலாமா, மெசேஜுக்கு முன்னால் போகிற டைமில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கலாமான்னு கூட யோசிக்கிறோம். ஏன்னா கீழே வரவங்க எல்லாம் என்ன லேட்டாக வரவங்க. அன்றைக்கி அப்படி தான் இன்னொரு கூட்டம் இருக்குன்னு சொன்னால், அப்படியா என்கிட்ட கேட்டாங்க பாரு, எனக்கு ஹார்ட் அட்டாக் வர மாதிரி ஆயிடுச்சு. சபைக்கு தான் வந்தீங்க, சபைக்கு வந்தீங்களான்னு கேட்டால், வந்தனே. எங்கே உட்காந்தீங்க? கீழே உட்காந்தேன். அதான் அதோடைய நிலைமை. அதுலேயும் உங்களுடைய ஆவிக்கு நிலைமை தெரியுது, கீழே உட்காந்துக்கிட்டு.
சபையில் என்ன நடக்குது, சபை வந்து உடைய பாரம் என்ன, சபையுடைய தரிசனம் என்ன, இதெல்லாம் அறிந்து புரிந்து அந்த பாரத்தை மேய்ப்பனோடு சேர்ந்து அந்த பாரத்தை சுமந்து நாம் ஊழியம் செய்யும்போது கர்த்தர் தொழுவத்தில் இல்லாத மற்ற ஆடுகளை கொண்டு வருவாரா, கொண்டு வர மாட்டாரா? நமக்கென்று நம்ம போட்ட ஒரே ஒரு தீம் என்னன்னா, நம்முடைய சபையின் பாரத்தை எப்படி போட்டோன்னா, ரீச், ப்ரீச், டீச். இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில. போய் சந்தியுங்கள், அவளுக்கு என்ன பண்ணுங்கள், பிரசங்கம் பண்ணுங்கள், அவங்களுக்கு வந்து போதகம் பண்ணுங்கள். இப்போ நம்ம எத்தனாவது ஸ்டேஜில் இருக்கோம்? 3வது ஸ்டேஜில் இருக்கிறோமா? போதகத்தில் இருக்கிறோம் இல்லையா? அதில் ப்ரீச்சிங்கும் இருக்குது. ஆனால் ரீச் பண்ணாமல் ப்ரீச் பண்ண முடியாது, ப்ரீச் பண்ணாமல் டீச் பண்ண முடியாது. இதுதான் நம்முடைய சபையின் பாரம், இதுதான் நம்முடைய சபையின் தரிசனம். அப்புறம் ஒருவரை குறித்து ஒருவர் விரோதமாய் பேசாதிருங்கள், விரோதமாய் பேசாதிருங்கள். இது நம்முடைய சபையின் மாட்டோ. அது வந்து பாஸ்டர் ஜி சுந்தரத்துடைய மாட்டோ என்னென்னா, ஒருவருக்கு விரோதமாய் ஒரு பேசாதீங்கலாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். அப்படி இருந்தால், தெரிஞ்சிருந்தால் என்ன பண்ண மாட்டீங்க, சபைக்கு விரோதமாகவோ சபையின் அங்கத்திற்கு விரோதமாக நம்ம பேச மாட்டோம். அப்போ சபை நிறுவப்பட்ட நோக்கத்தையும் அதனுடைய தரிசனத்தையும் அதனுடைய பாரத்தையும் அறிந்து செயல்படுவீர்கள் என்றால் கர்த்தர் உங்களுக்கு உண்மையான இன்னும் ஆவிக்குரிய பாரத்தை உங்களுக்கு கொடுத்து உங்கள் மூலமாய் அநேக ஆத்துமக்களை கொண்டு வருவார். ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, நான் முந்தையே சொல்லியிருக்கேன், இது வந்து இங்கிலீஷ் சபையாக தான் நிறுவனம்னு என்று தொடக்கத்தில் ஒரு ஒரு தரிசனமாக இருந்துச்சு. ஆனால் அந்த இங்கிலீஷ் சபையில் ஒரு 10-15 பேர் வர ஆரம்பித்த பிறகு அந்த இங்கிலீஷ் சர்வீஸ் நடக்கும்போது ஒரு தமிழ் ஃபேமிலி வராங்க. அப்போ நான் கூட கேட்குறேன், இது என்ன ஃபுல்லாக இங்கிலீஷ் நடக்குது, உங்களுக்கு எப்படி புரியும்? சபையுடைய அந்த தொடக்கத்துலேருந்து ஹிஸ்ட்ரி உங்களுக்கு தெரியணும். அப்போ நான் சொல்கிறேன், எனக்குள்ளே ஒரு கேள்வி, அந்த அவங்க சிக்கா வராங்க உள்ள. அப்போ இல்லை ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லை நான் வந்து உன்னை நடத்துவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா அவள் மூலமாக அவள் குடும்பம், அப்புறம் பார்த்தா தமிழ் தெரியாது அவங்களுக்கு, இங்கிலீஷ் தெரியாது, தமிழ் ஃபுல்லாக பேச வேண்டியதாக இருக்குது. அப்போ ஆண்டவர் உடனே எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தாரு இல்லையா, கல்கட்டாவில் இருக்கும்போது 2 பேரும் ஆங்கிலண்டியன்ஸும் ஹிந்துஸும் வந்து உட்கார மாதிரி அதை ஞாபகப்படுத்துகிறாரு. அதை ஞாபகப்படுத்தணுன்னா நான் சொன்னேன், ஆண்டவரே அந்த தரிசனத்தை நிறைவேற்ற ஆரம்பித்து விட்டீங்க, இந்த தரிசனத்துக்காக நான் பாரப்பட்டு ஜெபிப்போம்னு சொல்லி கண்ணீர் விட்டு ஜெபிக்க ஆரம்பித்த உடனே கர்த்தர் என்ன பண்ணார், தமிழ் சபையும் வளர்க்க ஆரம்பித்தார். அப்போ அந்த தரிசனத்தை வைத்து நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் ஆத்மாக்களை மந்தியை பெருக பண்ணுவது போல பெருக பண்ணுகிறார். எத்தனை பேர் இன்றைக்கி சொல்ல முடியும், யாரோ ஒருவர் எனக்கு பாரப்பட்டதுனால தான் நான் இன்றைக்கி இங்கே உட்கார்ந்துருக்கேன், யாரோ ஒருவர் எனக்காக ஜெபிச்சதுனால தான், யாரோ ஒருவர் எனக்கு சுவிசேஷத்தை சொன்னதுனால தான் இன்றைக்கி இங்கே உட்கார்ந்துருக்கிறேன். அதே போல் நீங்களும் அந்த பாரத்தை ஏற்றுக்கொண்டு சபைக்காக அதான் நீங்கள் உழைக்க வேண்டும். மேய்ப்படைய கூடாரங்கள் அண்டையிலே உன் ஆட்டுக்குட்டிகளை மேயவிடும். மேய்ப்படைய கூடாரம்னா எது? சபை. இப்போ ஏதாவது ஒரு ஊழியம், உங்களுக்கு ஏதாவது ஒரு ஊழியம் செய்யணுன்றது மிகவும் முக்கியமான காரியம். சில பேர் சபைக்கு பலவிதமான கூட்டம் வரும் இல்லையா, வந்து போகிறவங்க இருப்பாங்க. சில பேர் நான் வந்து ஆராதிப்பேன், பிரசங்கம் பண்ணால் கவனிப்பேன், அப்புறம் பைபிள் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிடுவேன், அது ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் இல்லை, நான் சபையில் என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒரு ஊழியம் செய்யணும், ஒரு பெருக்கிற ஊழியமோ ஏதாவது ஒரு ஊழியம் செய்யணும், யாரையாவது பார்த்து. சில பேர் வீட்டுக்கு போகவே மாட்டாங்க, பார்த்துருக்கீங்களா? எனக்கு ஒரு சகோதரி தெரியும், ரொம்ப தூரத்துலேருந்து வரவங்க, முடிஞ்சு போகவே மாட்டாங்க. என்ன சிஸ்டர் போகலைன்னா போக மாட்டாங்க, என்னென்னா யார்ட்டையாவது பேசிகிட்டு இருப்பாங்க, எப்படியாவது யாரையாவது உற்சாகப்படுத்திகிட்டு இருப்பாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு பாரம் இருக்கிறவளே கர்த்தர் எவ்வளவாய் ஆஸ்வதிப்பா தெரியுமா? ஆகவே இன்றைக்கு அந்த புறா கண்களை உங்களிடத்திலிருந்து கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதனால் மேய்ப்பனுடைய தரிசனம் வேணும், மேய்ப்பனுடைய பாரம் வேணும். நீங்கள் கண்ணீரோடு ஜெபித்து சபைக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்க முடியாது கேட்குறேன். எஸ்ஸுடைய வாழ்க்கையிலே அவருடைய பாரத்தின் வார்த்தைகள் எங்கே? எஸ்ஸர் 4:14 என்ன சொல்கிறா? நான் செத்தாலும் சாகிறேன், நான் செத்தா கூட பரவாயில்ல, என்னுடைய யூத ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். ஆகவே அவருடைய வார்த்தைகளை நாம் கவனித்து பார்க்கும்போது நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொன்னால் யாருக்கு சொல்லி அனுப்புகிறா? மொர்தெகாய்க்கு சொல்லி அனுப்புகிறா. எஸ்ஸர் 4:14 வாசிக்கிறோம். அதே போல் 8ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனத்திலே நீங்கள் அப்படியே பார்த்துட்டே வாங்க, வாசிக்க நேரமில்லை. எஸ்ஸர் 8:5 ஆமான் எழுதின கட்டளைகள் செல்லாமல் போக பண்ணும்படி ராஜாவிடத்தில் வேண்டிக் கொள்கிறாள். அவளுடைய பாரத்தை பாருங்கள். எல்லாம் ஒருவேளை ஆமான் தூக்கிலிடப்பட்டது உண்மைதான், ஆனாலும்
அவன் போட்ட கட்டளைகள் இன்னும் செல்லாமற் போகவில்லை என்று சொல்லி ராஜாவிடத்திலே போய் நிற்கிறாள். அப்படிப்பட்டதான பாரம் உங்களுக்கு இருக்குதா? ஒரு அருமையான வசனம் எஸ்தர் புஸ்தகத்திலே, எஸ்தரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, என் ஜனத்தின் மேல் வரும் பொல்லாப்பை நான் எப்படி பார்க்க கூடும், என் குலத்துக்கு வரும் அழிவை நான் எப்படி சகிக்க கூடும் என்றாள். என் ஜனத்தின் மேல் வரும் பொல்லாப்பை நான் எப்படி பார்க்க கூடும்? இந்த கேள்வி உங்கள்கிட்ட இருக்குதா? என் குலத்துக்கு வரும் அழிவை நான் எப்படி சகிக்க கூடும்? அதுதான் நான் வியாழக்கிழமை சொன்னேன். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் என் மாமா என் மாமி ஓடி போய் பேசணும், எங்கள் அப்பா எங்கள் அம்மா, நல்லது, நல்லா போய் கூடி பேசுங்க, நல்லா சந்தோஷமாக இருங்க. ஆனால் அவங்கள பார்த்துட்டு வந்தவுடனே என் ஜனத்தின் மேல் வரும், அவங்க ரட்சிக்கப்படாமல் இருந்தால் இவங்க மேலே வரப்போகிற கோபாக்கினை, அவங்க மேலே வரப்போகிற நியாயத்தீர்ப்பை நான் எப்படி பார்க்கக்கூடும்? வீட்டில் வந்து அழுவுறீங்களா? இல்லையே. என் குலத்துக்கு வரும் அழிவை நான் எப்படி சகிக்கக்கூடும்? அவள் அமைதியாகவே இல்லை, அமைதியாகவே இல்லை. இன்றைக்கு அநேகர் என்ன நினைக்கிறோம், ஆண்டவத்தில் வந்து அந்த ஆத்துமக்கள்லாம் ஒப்பு கொடுத்துடலாம், ஆண்டவர் பார்த்துக்குவாருன்னு. அப்படி இல்லை. நீங்கள் கண்ணீர் விட்டு உங்கள் குடும்பத்துக்காக, உங்களுடைய கணவனாருக்காக, உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்காவிட்டால் யார் ஜெபிப்பார்? இன்றைக்கி மற்றோடைய ஜெபத்தையே சார்ந்து ஜீவிக்க பழகி கொண்டோம். இன்றைக்கி உங்களுடைய குடும்பத்துக்காக போராடி ஜெபிக்கத்தக்கதான நபர் நீங்கள் தான். இன்றைக்கி கண்ணீரின் ஆவியை தாரும், விண்ணப்பத்தின் ஆவியும் கண்ணீரின் ஆவியும் கிருபையின் ஆவியும் ஊற்றுவேன்னு சொல்கிறார். அந்த கண்ணீரின் ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவியும் உங்கள் மீது வந்து இறங்கும் போதே அதன் மேலே கர்த்தர் எதை ஊற்றுறாரு? கிருபையின் ஆவியை ஊற்றுவார். அந்த கிருபை கிரியை செய்யும், யாரோ ஒருவரை ரட்சிக்கும். அதனால தான் ரொம்ப அழகான வசனம். இன்னைக்கு காலையில் நான் உட்கார்ந்து தியானித்த போது புலம்பலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் உங்களுக்குள்ளாக அந்த பாரத்தை ஏற்ற விரும்புகிறேன். அதற்காக நான் சொல்லுகிறேன். புலம்பலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18-19 வாசிருங்க. புலம்பலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18-19. அவர்கள் இருதயம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது. சியோன் குமாரத்தியின் மதிலே இரவும் பகலும் நதியளவு கண்ணீர் விடு, ஓய்ந்திராதே, உன் கண்ணின் கருப்பு விழி சும்மா இருக்க ஒட்டாதே, எழுந்திரு, ராத்திரியிலே முதல் சாமத்தில் கூப்பிடு, ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல் ஊற்றிவிடு, எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினால் மூர்ச்சித்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்திற்கு ஏறிடு. எவ்வளோ அழகாக சொல்லப்பட்டிருக்கு. நதியளவு கண்ணீர் விடு. ஒரு சில வார்த்தையை மாத்திரம் சொல்கிறேன். கண்ணீர் விடு, கூப்பிடு, ஊற்றி விடு, ஏறெடு, உன் கைகளை ஏறெடுத்து ஜெபி. இந்த வார்த்தையை நம்ம குறித்துக்கொள்வோம். கண்ணீர் விடு, இரவும் பகலும் கண்ணீர் விடு, ஓய்ந்திராதே, எழுந்திரு, நீ இருக்கிற நிலைமையை விட்டு எழுந்திரு, அதை விட்டுட்ட, எழுந்திரு, கூப்பிடு, ஊற்றிவிடு, ஏறெடு. இந்த காரியங்கள், இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம இருதயத்துக்குள்ளே நன்றாக தைப்பதாக. கர்த்தாவே, என்னுடைய ஜனத்துக்காக இன்றைக்கு உங்களுக்கென்று ஒரு டைரி இருக்குதா? அந்த டைரியில் பெயர்களை எழுதி, உங்களுடைய யார் யாரெல்லாம் ரட்சிக்கப்படாமல் இருக்கா அவங்களுடைய பேரில் எழுதியிருக்கீங்களா? எழுதி அவளுக்காக கண்ணீரோடு ஜெபிக்கிறீங்களா? அவங்க ரட்சிக்கப்பட்ட பிறகு அந்த டிக் போடுறீங்களா? நான் அடிக்கடி சொல்கிற வண்ணமா, உங்கள் வீட்டில் ப்ரேயர் மீட்டிங் இல்லாவிட்டா தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங் நடந்தால் அவங்கள முதல்ல கூப்பிடுங்க, நல்லா சாப்பாடு செஞ்சு வைங்க. ஆனால் அதுக்கு முன்னால் என்ன பண்ணும், அவங்க கூட்டத்தில் உட்காராங்களான்னு பாருங்கள். அவங்க என்ன பண்ணுவாங்க, லேட்டாக வருவாங்க, சில பேர் சீக்கிரம் வந்துடுவாங்க. எனக்கு என்ன ஆச்சரியம் என்னவென்றால், போன வெள்ளிக்கிழமை ஒரு கல்யாணம் இங்கே நடந்தது, திருமணம் நடந்தது. நான் எதிர்பார்க்கவே இல்லை. வந்த முக்கால்வாசி பேர் யாருன்னா இந்து மக்கள். நான் திரும்பி பார்க்குறேன், எல்லாம் இந்து மக்கள். பின் ட்ராப் சைலன்ஸ். சில சமயம் இங்கேருந்து சொல்ல வேண்டியிருக்கும். என்ன சொல்லுவோம், கொஞ்சம் பேசாதீங்க அமைதியாக இருங்க, சொல்லவே வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க எல்லாம் அப்படி ஆர்வமாக உட்காந்துருந்தாங்க, அப்படி ஆர்வமாக கர்த்தருடைய வசனத்தை கவனிச்சாங்க. என் பக்கத்தில் கூட ஒரு பிரதர் உட்காந்துருந்தார். அப்போ எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அப்போ ஒரு திருமணத்தின் மூலமாக அவங்க சபைக்குள்ளே வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டிருக்காங்க இல்லையா? அப்போ அவங்களுக்கென்று ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்குது. அந்த மாதிரி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்கள். சில சமயம் நம்ம கல்யாணத்துக்கு அழைக்கும் போது இந்த ரட்சிக்கப்படாதவங்க இருந்தாங்கன்னா, எங்கள் சபையில் நடக்கும், ஆனால் கொஞ்சம் நேரம் ஆகும், நீங்கள் நேரம் ரிசப்ஷன் வந்துடுங்க, நம்மளே சொல்லி விடுறது. சொல்லாதீங்க. நீங்கள் பேச முடியாததை ஆவியானவர் இங்கேருந்து பேசிடுவார். உங்கள் மாமா மாமிகிட்ட பேச முடியாததை நீங்கள் பேச முடியுமா? சபைக்கு வரீங்களா, ஆண்டவர் ரட்சிப்பாருன்னு அவ்வளோவா பேச முடியும், தைரியம் இல்லை. ஆனால் வர வச்சுருங்க. வீட்டு கூட்டங்களில் எப்படியாவது வர வச்சுருங்க. வர வச்சு நீங்கள்லாம் உள்ளே போய் உட்காந்துட்டு, அன்றைக்கி ஒரு கூட்டத்தில் விசுவாசிகள்லாம் முதல் ரூமில் உட்காந்துருக்காங்க, மற்ற ஆளுங்களாம் உள்ளே. நான் சொன்னேன், நீங்கள்லாம் உள்ளே போங்க, அவங்களாம் வெளில வருங்கன்னு வெளியில் எல்லாத்தையும் உள்ளே வர வச்சேன். என்னன்னா,
அவங்க வசனம் கேட்கணும். ஏன்னா ஆவியானவர் ஏதாவது ஒரு வசந்தம்னா பேசி அவளை மாற்றுவார். எப்படியாவது அவனுக்கு ஒரு தருணத்தை கொடுங்க. கோயிலுக்கே வரமாட்டாங்களா? அதெல்லாம் பேச வேண்டும் வரவில்லை. கோயிலுக்கே வரமாட்டாங்களா? வாங்க கொஞ்சம் போய் பாஸ்ட்டை பார்த்துட்டு ஃப்ரெண்டு மாதிரி கூட்டிகிட்டு வாங்க. நாங்களும் ஃப்ரெண்டு மாதிரி பேசி வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றிடுவோம். ஃப்ரெண்டு மாதிரி வாங்க, ஃப்ரெண்டு மாதிரி ஒரு வியாழக்கிழமை கூப்பிட்டு வாங்க. அப்படி தான் ஒரு சகோதரி இன்றைக்கி இல்லை, அவங்களுடைய மகனை கூட்டிகிட்டு வந்தாங்க. ஆலோசனை வந்தது, கத்தரி வார்த்தை அந்த பையன் உட்காந்து வாலிப பையன் கேட்டான். அப்போ எப்படியாவது அவளுக்குள்ளாய் நாம் சத்தியத்தை சொல்ல வேண்டும் என்றால் அதற்கு உங்களுக்கு பார வேண்டும். அதற்காக பிரயாசமும் படுங்க, ஜபமும் செய்யுங்க. ரெண்டாவதாக ரூபதியான ஸ்ரீ பழுதற்றவள். ரூபதியான ஸ்ரீ பாரம் நிறைந்தவள் என்னென்றால் புறாக்கண்களை உடையவள். ரெண்டாவது ரூபதியான ஸ்ரீ பழுதற்றவள். உன்னத பாட்டு 4:7. என் பிரியமே நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லை. என் பிரியமே நீ பூரண ரூபதி. அவர் ஒரு தன்னிமைப்படுத்தி ஒரு பர்சனலாக பேசுகிறார் பாருங்க. நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லை என்கிறதான சாட்சி ஆண்டவரிடத்துலேருந்து உங்களுக்கு வருமா? நேரடியாய் பேசுகிறது போல இருக்குது. என் பிரியமே நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லை. இந்த இடத்துல மணவாளன் மணவாட்டியை பார்த்து உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரத்தில் என்ன பழுதில்லை என்று சொல்லுகிறார் இல்லையா? எதை குறிப்பிடுகிறார் என்று சொல்லி அதே 4ஆம் அதிகாரத்தில் 11, 12 வசனங்களை நீங்கள் பார்க்கும்போது அந்த மணவாட்டி எப்படி பழுதில்லாமல் இருந்தா என்பது உங்களுக்கு தெரியும். 4ஆம் அதிகாரம் 11, 12. என் மணவாளியே, உன் உதடுகளிலிருந்து தேன் ஒழுகுகிறது, உன் நாவின் கீழ் தேனும் பாலும் இருக்கிறது, உன் வஸ்திரங்களின் வாசனை லீபனோனின் வாசனை கொப்பா இருக்கிறது. என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்தரிக்கப்பட்ட கிணறுமா இருக்கிறாய். அங்க என்ன சொல்லுகிறார்? உன் உதடுகளிலிருந்து தேன் ஒழுகிறது. தேன் எப்பொழுதுமே கர்த்தருடைய வார்த்தைக்கு சமமாக இருக்குது. அதே போல் பாலும் கர்த்தருடைய வார்த்தை. நம்முடைய வாயில் வார்த்தை கர்த்தருடைய வார்த்தையாக இருந்தால் நமக்குள்ளாய் பழுது ஒன்று இருக்க முடியாது. கர்த்தருடைய வாயில் வார்த்தையை வைக்கணும்னு கேளுங்க. வீண் வார்த்தைகள் வேண்டாம் ஆண்டவரே, வம்பு வார்த்தைகள் வேண்டாம், மற்றவர்களை குறித்து பேசுகிற வார்த்தைகள் வேண்டாம், சண்டையின் வார்த்தைகள் வேண்டாம், புறங்கூறுற வார்த்தைகள் வேண்டாம். உம்முடைய வார்த்தையை என்னை வாயில் வைங்க ஆண்டவரே. அது கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து சொல்கிறதுனா எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் தெரியுமா? அதனால் உன்னுடைய நாவின் கீழ் நான் தேனும் பாலும் பார்க்குறேன். உன் வஸ்திரின் வாசனை லீபனோனின் வாசனைக்கு ஒப்பாக இருக்குது என்று சொல்லும்போது, உன்னுடைய வஸ்திரின் வாசனை என்று சொல்லும்போது நம்முடைய சாட்சியின் ஜீவித்தை குறிக்கிறது. உன்னுடைய சாட்சி ஒரு குற்றமற்றதாக இருக்கிறது. உன்னை குறித்து யாருமே எந்த குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு நீ அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான சாட்சி உடையவளாக இருக்கிறாய். லீபனோனின் வாசனை. லீபனோன் என்ற இடத்துல நிறைய மரங்கள் இருக்குமா, அதில் மரங்கள் சில வாசனை உள்ள மரங்கள் இருக்குமா. அந்த லீபனோன் பக்கத்தில் நிறைய மலைகள் இருக்கும். அந்த மலைகள் எல்லாம் அந்த வெண்பனியினால் மூடப்பட்டு இருக்குமா. அப்போ அந்த லீபனோன் என்று சொல்லும்போது, லீபனோனின் வாசனை என்று சொல்லும்போது அது வெண்மையும் குறிக்கிறது, அது வாசனை உள்ள சாட்சியின் வாழ்க்கையும் குறிக்கிறது. அதனால் இன்றைக்கி சொல்லுங்கள், இன்றைக்கி எத்தனை பேர் சொல்கிறாங்க தெரியுமா? என்ன தெரியுமா சொல்கிறாங்க? நல்லா பைபிள் தூக்கிட்டு வராங்க, ஆனால் திங்கக்கிழமைலேருந்து ஒரே சண்டை மாறுது, எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரே சத்தம் கேட்குதுன்றாங்க. என்ன சாட்சி நமக்கு? நமக்கு சபையில் கர்த்தருடைய வார்த்தை கேட்டு என்ன பிரயோஜனம்? கணவன் மனைவிக்குள்ள சண்டை, பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் சண்டை, நம்முடைய சாட்சியை இழந்து விட்டு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம வேதத்தை தூக்கி கொண்டு என்ன பிரயோஜனம்? கர்த்தர் எனக்கு சொல்கிறார், உன்னிலே பழுதொன்றும் இல்லை என்று சொல்லும்போது உன்னிலே நான் நல்ல சாட்சியை பார்க்கிறேன். நீ வாயை திறந்து பேசும்போதெல்லாம் என்ன சொல்கிற? கர்த்தருடைய வார்த்தையை அறிக்கையிடுற. அவ்வளவு நன்மை. கர்த்தருடைய வார்த்தையை அறிக்கை பண்ண பழகி கொள்ளுங்கள். அப்புறம் 12ஆம் வசனத்தை சொல்கிறாரு. ஏன் பழுதில்லைன்னு சொல்கிறாருன்னா, நீ அடைக்கப்பட்ட தோட்டம், யாரும் அத்துமீறி உள்ள நுழைய முடியாது. இன்றைக்கி எத்தனை பேர் நம்முடைய மனதிலே பிசாசுக்கு இடம் கொடுத்துருக்கோம், நம்முடைய இருதயத்திலே பிசாசுக்கு இடம் கொடுத்துருக்கோம். நம்முடைய வாய்க்கு நம்ம அப்படியே திறந்து விட்ட டேப் மாதிரி தானே நம்முடைய வாயை பயன்படுத்த நம்ம விட்டு விடுகிறோம். இன்றைக்கி கர்த்தர் சொல்கிறாரு, அடைக்கப்பட்ட தோட்டம், வேலி அடைக்கப்பட்ட தோட்டத்தில் தான் பழங்களும் பூக்களும் வாசனை மிகுந்த மற்ற எல்லா காரியம் மரங்களும் காணப்படும். ஒரு வேலி இல்லாத தோட்டம் எப்படியாக
ஒரு வனாந்தரமாய் மாறி விடுமோ, அதே போல் இன்னைக்கு சொல்லுறார் ஆண்டவர், ஒரு வேலி அடைக்கப்பட்ட ஒரு தோட்டமாக உங்களுடைய வாழ்க்கை இருக்குதா? நான் இதுதான் செய்வேன், மற்றவர்களுக்கு இது வரைக்கும் தான் இல்லை, அவங்க மிஞ்சி வர முடியாது, நான் இதுதான் என்னுடைய விசுவாசம், என்னுடைய விசுவாசம் அவங்க கெடுக்க முடியாது. ஆகவே ஒரு வேலி இருக்கிற, அந்த வேலி தான் நீங்கள் செய்கிற ஜெபமே அது வேலியாய் அமைகிறது. அடைக்கப்பட்ட தோட்டமாக இருந்தால்தான் கர்த்தருக்கென்று கனி கொடுக்குற ஜீவனம் செய்ய முடியாது. அதனால் நீ உன்னை அடைத்து கொண்டாய், நான் மாத்திர மணவாளன் மாத்திரம்தான் என்னுடைய தோட்டத்துக்கு வந்து தம்முடைய கனிகளை புசிப்பாராகன்னு மணவாட்டி ஒரு இடத்துல சொல்கிறா. அப்போ யாருக்கு மாத்திரம் அனுமதி? மணவாளனுக்கு மாத்திரம் தான் இந்த இருதயத்தில் இடம். வேற எந்த காரியத்துக்கோ, உலகத்துக்கோ, உலகத்தாருக்கோ, உலகத்தின் காரியங்களுக்கோ இந்த இருதயத்தில் இடமில்லை என்று சொல்லுவீங்கன்னா ஆண்டவர் உங்களை பார்த்து இல்லை பழுதொன்றும் இல்லை. அடுத்தது மறைவு கட்டப்பட்ட நீரூற்று. நீரூற்று என்று சொல்லும்போது பரிசுத்த ஆவியானவருக்கும் குறிக்கிறது. அந்த பரிசுத்த ஆவியானவரை முற்றிலுமாய் துக்கப்படுத்தாத அளவுக்கு மறைவு கட்டப்பட்டு இருக்குதா? இன்றைக்கி உங்களை ஆராய்ந்து பாருங்கள். அது மாத்திரம் முத்தரிக்கப்பட்ட கிணறு, கர்த்தருடைய வார்த்தையினாலும் ஆவியின் அச்சாரத்தினாலும் முத்தரிக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்குதா? கர்த்தர் சொல்றார், உன்னை பழுதொன்றும் இல்லை. அதனால்தான் 1 பேதுரு 2:3 கூட புதிதாய் வளர்ந்த பிறந்த குழந்தைகளை போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சாங்கள. வசந்த மேலே வாஞ்சை இல்லையே, அதனால தான் வாயில் வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை வரமாட்டேங்குது. இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. உன்னத பாட்டு 6 மறுபடியும் அந்த பழுதற்ற ஒரு குணத்தை குறித்து சொல்கிறார். உன்னத பாட்டு 6, 8, 9. ராஜஸ்திரீகள் 60 பேரும் மறுமனையாட்டிகள் 80 பேரும் உண்டு, கண்ணீருக்கு தொகையில்லை. என் புறாவோ என் உத்தமியோ ஒருத்தியே. போதும், என் புறாவோ என் உத்தமியோ. உத்தமின்னு என்று சொல்லும்போது கர்த்தரால சாட்சி பெற்ற ஒரு உத்தமி. என் புறாது, அது எனக்கு சொந்தமானது. அதனால் எனக்கு பிரியமானவனை தான் பேசும், எனக்கு பிரியமானவனை தான் பார்க்கும், எனக்கு பிரியமான இடத்துக்கு தான் போகும். என் புறாவோ என் உத்தமியோ ஒருத்தியே. அந்த ஒருத்தியில் நீங்கள் காணப்படுவீங்களா? கர்த்தர் உங்களை பார்க்க விரும்புகிறார். இன்றைக்கு மிகுந்த பாரத்தோடு உங்களுக்குள்ளே நான் பேசிக்கொண்டிருக்கேன். என் உத்தமியோ ஒருத்தி. எபிரேயர் 9:14. கர்த்தர் மணவாளன் எப்படி நம்ம ஒப்பு கொடுத்தார்? தம்ம பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுத்தார். எபிரேயர் 9:14. அதற்குரிய காரணத்தை நீங்க முதல் வார்த்தையிலே பார்க்கலாம். எபிரேயர் 9:14. நித்திய ஆவியினாலே தம்மை தாமே நித்திய ஆவியினாலே, ஆவியானவராலே தம்மை தாமே பழுதற்ற பலியாகன்னு போட்டிருக்கா. படிங்க. தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். எப்படி சாத்தியமாகும் என்றால், நித்திய ஆவியினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை பழுதற்ற பலியாய் ஒப்பு கொடுத்தது போல கர்த்தர் உங்களையும் செத்த கிரியிலிருந்து வெளியே வாங்கன்றார். சூடுண்ட மனசாட்சி உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். குற்றமற்ற மனசாட்சி. யார் ஒருவரும் கையை நீட்டி இந்த சகோதரி இப்படி, இந்த சகோதரி அப்படி என்று சொல்லி சக விசுவாசிகள் சொல்லக்கூடாது. குடும்பத்தினர் நல்ல சாட்சி வேண்டும். ஆகவே இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட சாட்சி ரூத்துக்கு இருந்தது. அவள் தன்னுடைய எல்லாவற்றையும் விட்டு தன் மாமியாகிய நகோமியோடு பெத்லகேம் யூதேயாவுக்கு வந்தபோது அவரிடத்துல பார்த்த காரியம் என்னன்னா, போவாஸ் ஒரு உத்தமமான குணத்தை பார்த்தார். அதை நீங்கள் வாசிங்க. ரூத் 2:11, 12, 11ஆம் வசனம் ரொம்ப அருமையான வசனம். 2:11ஆம் வசனம். அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக, உன் புருஷன், அந்த ஒவ்வொரு வாத்தியம் முக்கியம். நீங்கள் நிறைய பேர் மாமியாரும் உட்கார்ந்துருக்கீங்க, மருமகளும் உட்கார்ந்துருக்கீங்க, 2 பேருக்கும் செய்தி. உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்கு செய்ததும். நான் கொஞ்சம் நிறுத்துறேன், கொஞ்சம் பேசணும், நிறையா வசனம் தொடராதீங்க. நீ உன் புருஷன், இங்கே புருஷன் மரணம் அடைந்த பின்பு, உயிரோடு இருக்கும் போதே மாமியார் பார்க்க மாட்டுறாங்க, ஒரு வாய் சாப்பாடு கொடுக்க மாட்டுறாங்க, அவங்கள நேரத்துக்கு கவனிக்க மாட்டுறாங்க. எவ்வளோ வேதனையாக சில மாமியார்கள் சொல்கிறாங்க தெரியுமா? எவ்வளோ வேதனையாக இருக்குது. ஒரு ஃபங்க்ஷனுக்கு அந்த மாமியார் இல்லை, வீட்டில் ஃபங்க்ஷன் நடந்திருக்கு, அந்த மாமியார் இல்லை, எல்லாரும் வந்திருக்காங்க. என்ன பண்ணுறோம்?
ரூத்தை குறித்து சொல்லும்போது மரணமடைந்து போன போதிலும் அங்கே மாமி வந்து அம்மா மாதிரி பார்க்குறா. நீ மாமியாருக்கு செய்ததும், நீ உன் தகப்பனும் தாயும் உன் ஜென்ம தேசத்தை விட்டு, ஏன்னா ரூத்தை குறித்து ஏற்கனவே ஒரு முன் தீர்மானம் இருந்தது. உலக தோற்றத்துக்கு முன்பாகவே ரூத்தை குறித்து ஒரு தீர்மானம் இருந்தது. என்னன்னா, அவள் மோவாப் தேசத்தை இருக்க மாட்டா, எப்படியும் அவள் எங்கே வருவா, பெத்லகேம் யூதேயாவுக்கு வருவா, போவாசை மனம் முடிப்பாள் என்று ஏற்கனவே ஒரு தீர்மானம் இருந்தது. ஆனாலும் தேவன் பார்த்தது என்ன தெரியுமா? தன்னுடைய வீட்டில் நடந்து கொண்ட சாட்சியை பார்த்தார், பழுது இல்லை. அப்படிப்பட்ட ஒரு கதாபாத்திரத்தை தான் போவாஸுக்கு மனைவியாக கர்த்தர் தெரிந்து கொண்டார். எனக்கு வீட்டில் சாட்சியே இல்லை. எனக்கு இன்னைக்கு மாமின்னு கூட சொல்ல வேணாம், சொந்த தாயை கவனிக்க மாட்டாங்க, சொந்த தகப்பனை கவனிக்க மாட்டாங்க, சொந்த புருஷனை கவனிக்கிறது இல்லை. அதை வச்சுருக்கேன் சாப்பிட்டு போன்றது, லேட்டாக வந்து தண்ணி ஊற்றுறது. எனக்கு ஒரு சகோதரி தெரியும், இன்றைக்கி இல்லை, அவங்க இன்னைக்கு இங்கே இல்லைன்னா சபையில் இல்லை, லேட்டாக வராரு, உடனே என்ன பண்ணுறது, சாதத்தில் தண்ணி ஊற்றுறாங்க. என்னன்னா அப்போ தான் அவர் அடுத்ததும் லேட்டாக வர மாட்டாராம். அவர் நல்லா போய் ஒரு ரோட்டில் போய் நல்லா சாப்பிட்டு வந்து படுக்க போகிறார் நீங்கள் தூங்கின பிறகு. இதுதான் உங்கள் புருஷனுக்கு செய்கிறதா, உங்கள் மாமிக்கு செய்கிறதா? நீ உன் தகப்பனையும். அது மாத்திரமல்ல, வசனம் 12 எல்லாரும் வாக்குத்தத்தமாக எடுத்துக்குவோம். என்ன வசனம் தருமா? ரூத் 2:12, உன் செய்கைக்கு தக்க பலனை தருவார். பழுது இல்லைன்னா தான், பழுது இல்லாத குற்றமற்ற மனசாட்சியோடு வீட்டில் நல்ல சாட்சியோடு இருக்கிற அந்த செய்கைக்கு தான் பலன் உண்டு. இன்னைக்கு ஆவியான திட்டோட்டம் பேச 11 12 சேர்த்து வாசிங்க. உன் மாமிக்கு செய்தது எனக்கு தெரிய வந்துச்சுன்னு சொல்லி போவா சொல்றார். எனக்கு எல்லாம் விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. அப்போ என்னன்னா, எல்லாத்தையும் கேட்டுட்டு அவர் என்ன சொல்றாரு, உன் செய்கைக்கு தக்க பலன் உனக்கு என்ன பண்ணுவார், கர்த்தர் உனக்கு. இன்னைக்கு என்ன திறமை கேட்குறாங்க, செய்கைக்கு தான் பலன் வேணும். நான் செய்கிற காரியத்திலெல்லாம் ஆஸ்வாதம் வந்துடும், வராது. எப்போ வரும்? நல்லா வீட்டில் கவனிக்க வேண்டியவங்களை கவனித்து, நல்ல மற்ற காரியங்கள் எல்லாம் நற்கிரிகளை செய்து நல்ல சாட்சி பெற்று, உங்கள் வீட்டில் உங்கள் கணவனார் சாட்சி கொடுக்க வேண்டும், உங்கள் வீட்டில் உங்களை மாமியார் சாட்சி கொடுக்க வேண்டும். நானும் ஒரு மருமகளாக இருந்தவன், என்னுடைய மாமியார் குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. ஒரு நல்ல சாட்சி தான் கொடுத்தாங்க. நான் என்ன யோசனை, ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பாகவே என்னுடைய மாமியாருக்கு முன்பாக நான் நல்ல சாட்சியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் பயத்தோடு இருந்தேன். இப்போ பயமே இல்லைங்க. மாமியார்னா எனக்கு ஒரு மருமகளை தெரியும், எங்கள் அம்மாவுடைய ஸ்கூல் டீச்சர். அவங்க மாமியார் அங்கே தான் முன்னால் உட்காந்துருப்பாங்க, அவங்கள தாண்டிட்டு தான் போவாங்க. நாங்கள் அவங்க வீட்டுக்கு போவோம், டீச்சர்ன்றதுனால ஒரு ஃப்ரெண்டு வீடுன்னு போவோம். அப்போ அவங்கள தாண்டி தான் போவாங்க. எங்கே போகிறேன்னு சொல்ல மாட்டாங்க, எத்தனை மணிக்கு வருவேன்னு சொல்ல மாட்டாங்க, அவங்க பாடி அப்படியே போவாங்க. அப்போ அவங்களுடைய மகள்கிட்ட கேட்டேன், என்ன பாட்டிங்க தானே உட்காந்துருக்காங்க, நீ பாட்டுக்கு போகிறீங்க? அவங்க அப்படி தான் உட்காந்துருப்பாங்க. அவங்க எங்கன்னு சொல்லிட்டா ஏன் போகிற, எதுக்கு போகிறேன்னு கேட்பாங்க. அதனால் நாங்கள் சொல்லாமலே போகிறோம். அது அழகா, அது சாட்சியா? அந்த மாமியார் என்ன பண்ணாங்க, ஒவ்வொரு வீடாக போய் உங்களை பற்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ எவ்வளோ சாட்சி கெட்டு போகுது இல்லையா? அதனால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. உன் செய்கைக்கு தக்க பலன் வேணும்னா கர்த்தர் சாட்சியுள்ள பழுதற்ற வாழ்க்கையை எதிர்பார்க்கிறார். மூன்றாவதாக, ரூபவதியான ஸ்ரீ துதிப்பவள். ரூபவதியான ஸ்ரீ துதிப்பவள். உன்னத பாட்டு 5 அதிகாரத்தில் 9 16 வரைக்கும் நம்ம வாசிக்க நேரம் இல்லை. 5ஆம் அதிகாரம் 9 16 வரைக்கும் அவர் மணவாட்டி மணவாளனை குறித்து புகழ்ந்து பேசுகிறாள். அதுதான் நான் துதிக்கிறவள் என்று சொன்னேன். அதை தொடர்ந்து நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். ஸ்ரீகளுக்குள் ரூபவதியே, எஸ்எம் குமார்த்திகள் கேட்குறாங்க, உன்னுடைய நேசர் எதனால் விசேஷத்தவன் தான் கேட்டாங்க. கேட்ட உடனே என்ன சொல்லிட்டா, என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர், 16 சிறந்தவர். அப்படியே தொடர்ச்சியாக அவள் அப்படியே புகழ ஆரம்பிச்சிட்டா, அவள் ஆராதனை பண்ண ஆரம்பிச்சிட்டா. அவர் தலை மயிர் கருள் சுருளாயும் அவருடைய கண்களை பற்றி திருப்பி சொல்கிறா. பார்த்தீங்களா, தண்ணீர் நிறைந்த நதிகளின் ஓரமாய் தங்கும் புறாக்கண்களுக்கு ஒப்பானவைகள் சொல்லி அவரை பற்றி விவரித்து 15ஆம் வசனத்திலே அவர் ரூபம் லீபனோனை போலவும் கேதர்களைப் போலவும் இருக்கிறது. வசனம் 14 அவர் கரங்கள் பெரிலின்னு போட்டிருக்கு, படிக பச்சை போல இருக்குதுன்னு போட்டிருக்கா. படிக பச்சை என்பது இங்கிலீஷில் பெரில். பெரில் என்றால் தூய்மை அன்புக்கு அடையாளம். பெரில், படிக பச்சை என்கிற வார்த்தைக்கு அடையாளம் என்னவென்றால் தூய்மையும் அன்பும்.
என்னுடைய நேசு யாருன்னா அவர் பரிசுத்தமானவர், அவர் அன்பு நிறைந்தவர், தன்னுடைய ஜீவனே கொடுத்தவன் சொல்றா. அது மாத்திரமல்ல, அவர் அங்கம் இந்திர நீல ரத்தினங்கள் இருக்கா, அது இங்கிலீஷ் பைபிளில் சஃபயர்னு இருக்கு, ப்ளூ கலர். அந்த இந்திர நீலம் சஃபயர் எதுக்கு அடையாளம் என்றால் உண்மை உத்தமத்துக்கு அடையாளம். அப்போ என் தேவன் உண்மையுள்ளவர், என் கர்த்தர் உத்தமமானவன் சொல்லி புகழ்றா. யார்கிட்ட? எருசலேம் குமாரத்திகள் மத்தியில் மணவாளனை குறித்து துதித்து புகழுகிறாள். இன்னைக்கு எத்தனையோ பெரிய வாயில் துதி நின்று போயிடுச்சு. சபைக்கு வந்தால் நல்லா துதிப்பாங்க, வீட்டுக்கு போனால் துதி இருக்காது, அதிகாலை துதி இருக்காது, வீட்டிலே துதியின் சத்தமே கேட்கப்படாது. என்னுடைய நீதிமாண்டிய கூடாரத்திலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இல்லையே, கம்பீர சத்தமே இல்லையே, அது சத்தமே இல்லை. ஆனால் சண்டை சத்தம் மாத்திரம் நல்லா கேட்கும், துதியின் சத்தம் கேட்கவே கேட்காது. இங்கே கூட வாய்க்குள்ளே துதிக்கிறாங்க, எனக்கு புரியல எப்படி துதிக்கிறாங்கன்னு தெரியல, வாய்க்குள்ளே துதிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? சத்தமே வராது. எப்படி நம்முடைய மணவாளனை குறித்து வாய்க்குள்ளே துதிக்க முடியும்? உங்களுக்கு நல்லா ஒருத்தர் நல்லா தெரியும்னா என்ன பண்ணுவீங்க? அவளை புகழ்ந்து தள்ளிடுவீங்க இல்லையா? அவங்க ஃப்ரெண்டு யாராக இருந்தால் புகழ்ந்து. அந்த மாதிரி கர்த்தர் இன்றைக்கு துதிக்க விரும்புகிறார். நீங்கள் துதிக்க வேண்டும் என்று மணவாளன் எதிர்பார்க்கிறார். துதிக்கு 2 காரியங்கள் தேவை. நான் உட்கார்ந்து தியானித்த போது, துதிக்கு தேவனை பற்றிய அறிவு இருந்தால் துதிக்க முடியும், தேவனோடு உள்ள ஐக்கியம் இருந்தால் துதிக்க முடியும். தேவனை குறித்து ஒரு உண்மையான ஒரு அறிவு, அவரை குறித்ததான ஒரு உண்மையான ஒரு அறிவு தான் சொல்லணும், நாலேஜ். அவரை பற்றி அறிஞ்சிங்கன்னா உங்களை யாருமே இங்கேருந்து துதிங்கன்னு சொல்லவே வேணாம். அவர் என் ஆத்தும நேசர், அவர் எனக்கு இப்படி செய்கிறாரு, அவர் எகோவாயிரா இருக்காரு, எகோவா சிக்கேனுவா இருக்கான்னு சொல்லி அந்த ஒவ்வொரு நாமங்களையும் உட்கார்ந்து நீங்கள் தியானித்து அதிலே ஒரு ஸ்டடி பண்ணிங்கனாலே போதும், அவரை குறித்ததான அறிவு நம்மளுக்குள்ளாய் வரும். அப்போ அவரை குறித்ததான அறிவு வந்தவுடனே அவரை துதிக்க ஆரம்பித்துவிடும். 2வது, தேவனோடு உள்ள ஐக்கியம் வந்தவுடனே, தேவனோடுக்குள்ள ஐக்கியம் அதிகமாக உறுதிப்படும் போது அவர் துதிக்க ஆரம்பிச்சிடும். இன்றைக்கி ஏன் துதிக்க முடியலன்னா, தேவனை பற்றிய அறிவு இல்லை, தேவனோடு உள்ள ஐக்கியம் இல்லை. இந்த 2ஐயும் கர்த்தர் உங்களுக்கு எதிர்பார்க்கிறார். ஆகவே அன்னாளை குறித்து நாம் உதாரணமாக எடுத்துக்கொள்வோம். அவள் 10ஆம் வசனம், 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை மாத்திரம் வாசிங்க. 1-10 வீட்டில் போய் வாசித்து கொள்ளுங்க. 10ஆம் வசனத்தை 1 சாமுவேல் 2:10 வாசிங்க. கர்த்தரோடே வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள், வானத்திலிருந்து அவர்கள் மேல் முழங்குவார். கர்த்தர் பூமியின் கடையாந்தரங்களே நியாயம் தீர்த்து, தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலன் அளித்து, தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயர பண்ணுவார் என்று துதித்தாள். தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயர பண்ணுவார் என்று துதித்தாள். அவளுக்குள்ளாய் ஒரு துதியின் ஆவி. அன்னாளுடைய ஜெபத்தை தான் நம்ம அதிகமாக மேன்மை பாராட்டுகிறோம். ஆனால் அன்னாளுக்குள்ளாக ஒரு துதியின் ஆவி இருந்தது. அவள் கர்த்தரிடத்தில் ஒரு மகனுக்காய் விண்ணப்பம் பண்ணினாள், அந்த மகன் கிடைத்து விட்டார். உடனே என்ன பண்ணுவோன்னா, அடுத்த பிரச்சனைக்கு நம்மளா இருந்தால் அடுத்த பிரச்சனைக்கு போயிடுவோம். இது பிரச்சனை முடிஞ்சிச்சா அவ்வளோதான், கர்த்தர் மகனை கொடுத்துட்டாரு, அடுத்த பிரச்சனைக்கு ஜோம் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்படி அல்ல. 2ஆம் அதிகாரத்திலே அவள் முழுமையாக கர்த்தரை துதித்து அவள் துதித்தாள் என்று சொல்லி 10ஆம் வசனம் முடிகிறது. அது மாத்திரமல்ல, அன்னாள் நமக்கு நல்ல உதாரணமாக எப்படி இருக்கிறான்னா, அன்னாளுக்கு ஜெபம் பண்ணும்போது நான் என்ன சொன்னேன், துதிக்க 2 காரியம் தேவை, தேவனை பற்றிய அறிவு, 2வது தேவனோடு உள்ள ஐக்கியம். முதல்ல அன்னாளுக்கு தேவனை பற்றிய அறிவு எப்படி வந்தது என்றால், அவள் ஜெபம் பண்ணும்போதே கர்த்தர் தன்னுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார் என்ற ஒரு அறிவு இருந்தது. கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவன் என்ற அறிவு இருந்தது. ஆனால் தான் அவள் ஜெபித்து எழுந்தவுடனே அவளுடைய முகம் துக்க முகமாக இருக்கவில்லை. இன்றைக்கி ஜெபத்துக்கு உட்காருவாங்க, அப்படியே எழுந்து அப்படியே போவாங்க. ஏனென்றால் தேவனை பற்றி அறிவில்லை. இன்றைக்கி நான் ஜெபிச்சேன், ஆண்டவர் எனக்கு பதில் கொடுப்பார், ஏற்ற நேரத்தில் கொடுப்பார் என்று சொல்லி அவங்க ஒரு சந்தோஷத்தோடு எழுந்திருக்கிற அந்த ஒரு முகம் இல்லையே என்று கர்த்தர் இன்றைக்கு சொல்கிறார். அப்போ தேவனை பற்றிய அறிவு அன்னாளுக்கு இருந்தது. 2வது, ஜெபத்தின் மூலமாய் அவள் ஒரு ஐக்கியத்தை வைத்து கொண்டாள். தன் கணவனோடு இருக்கிற ஐக்கியத்தை பார்க்கிலும் அவள் என்ன தெரியுமா நினச்சா, கணவன் ஆறுதல் படுத்துறாரு தான், அவரோட ஐக்கியப்பட்டு உட்காந்து பேசிட்டே இருக்கலாம். ஆனால் அவன் என்ன தெரியுமா நினச்சா, நான் தேவாலயத்துக்கு போய் என் தேவனோடு ஐக்கியம் கொள்வேன் என்று சொல்லி அவள் போன போது கர்த்தர் அதை பார்த்தார். தேவனை பற்றிய அறிவும் தேவனோடு உள்ள ஐக்கியமும் அவளை 2ஆம் அதிகாரத்திலே துதிக்க வைத்தது. இதே அனுபவம் உங்களுக்கு உண்டா என்று கர்த்தர் பேசுகிறார். பவுலும் சிலாவும் எடுத்துக்கோங்க, சிறைச்சாலில் துதிக்கிறாங்க. அநேக காரணங்கள் உண்டு. ஆனால் முக்கிய காரணம் என்னவென்றால், அவர்கள் தேவனை பற்றி கொண்டிருந்த அறிவு. என்னன்னா, உட்காவல் அறையிலே எங்களை போட்டாலும்
கர்த்தர் எங்களை நிச்சயமாய் விடுவிப்பார் என்ற அந்த அறிவு இருந்தனால தான் துதிச்சாங்க. இல்லாட்டி துதிக்க முடியாது. உங்கள் சூழ்நிலையில் கூட நீங்கள் அப்படி நீங்கள் ஒரு நம்பிக்கையோடு தேவனை பற்றிய அறிவு இருக்கும் என்றால் நீங்கள் என்ன பண்ண முடியும்? துதிக்க முடியும். அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் 16:25 நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி அந்த ஜெபத்தினால் ஒரு ஐக்கியம் வைத்து கொண்டார்கள். அதனால் பவுலும் சீலாவுக்கு தேவனை பற்றி அறிவு இருந்தது, தேவனோட ஐக்கியம் இருந்தது. இது ரெண்டும் சேர்ந்து அவளை துதித்து பாட வைத்தது. மற்றவங்களாம் கேட்குற அளவுக்கு பாடினாங்க. எப்போ பாடினாங்க? எல்லாம் கை காலெல்லாம் வீங்கி வலிச்சிருக்குது. நம்மளுக்கு என்னன்னா துக்கமான டைமில் பாட்டே வராது. நல்லா இருந்தால் நல்லா பாட்டு வரும். ஒரு சிஸ்டர் எல்லாம் சந்தோஷமாக கைத்தட்டி பாடுறாங்கன்னா நல்ல நிலையில் இருக்காங்க, நல்ல ஏதோ சூழ்நிலை நல்லா இருக்குன்னு. ஆனால் துக்கமான சூழ்நிலை, கஷ்டமான நேரத்தில் அந்த பாடுற அந்த பாட்டையும் துதியும் கர்த்தர் கனம் பண்ணுகிறார். உடனடியாக கர்த்தர் ஒரு விடுதலையை கொடுத்தார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ன, அவங்களுக்கும் ஒரு தேவனை பற்றியதான அறிவு இருந்தது. இந்த அக்கினி சூளைக்குள்ளே நாங்கள் போகிறோம், ஆனால் கூட உங்களுடைய தெய்வங்களை நான் பணிந்து கொள்ள மாட்டோம் என்கிறதான வைராக்கியம் இருந்தது. அந்த வைராக்கியம்தான் அவன் தேவனை பற்றிய அறிவு என்ன என்று அவளுக்கு புகட்டியது. பாடம் என்னன்னா, எங்களை விடுவிச்சாலும் விடுவிக்காட்டாலும் எங்கள் ஆண்டவர் நல்லவர். எங்களை விடுவிச்சா என்ன தேவனுக்கு மகிமை, என்னை விடுவிக்காமல் போனால் கர்த்தருடைய சுத்தம். இது ரெண்டும் உங்களுக்குள்ளே இருக்கணும். என்னை விடுவிச்சானா, விடுதலை கொடுத்தானா அது என்ன கர்த்தருக்கு மகிமை உண்டாக்குது. என்னை விடுவிக்காமல் போனார்னா அதிலே கர்த்தருடைய சுத்தம் நிறைவேறுது. விடுவிக்காத மாதிரி விடுவிச்ச மாதிரி விடுவிக்கிறார் பாருங்க. அதான் நம்முடைய தேவன். அக்கினி சூளைக்குள்ளே போட்டு எடுக்கிறார் பாருங்க. வடையை எப்படி எண்ணெயில் போட்டு அப்படியே ரோஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி நம்ம என்ன நினைப்போம்? விடுவிக்காலும் நம்ம நின்றுட்டோமே, அந்நிய தெய்வங்களை வணங்க மாட்டோன்னு சொல்லிட்டோமே, ஆண்டவர் இப்படியே நம்மளை வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாருன்னு நினைப்போம். சில சமயம் அனுப்பினாரா? இல்லை. ஏனென்றால் அந்த காரணம் உண்டு. அந்த அக்கினி சூளைக்கு வெளியே அவளுக்குள்ளாய் இருந்த அந்த துதியின் ஆவி அக்கினி சூளைக்குள்ளாய் மனுஷகுமாரன் போகும்படியாக செய்தது. அக்கினி சூளையில் வெளியில் துதிங்க, எல்லா சூழ்நிலையும் துதிங்க. அப்போ அக்கினி சூளைக்குள்ளாக தேவகுமாரன் 4வது நபராய் வந்து உங்களை விடுவித்தாங்க. அழகாக இருக்கும். நடுவில் போட்டாங்க. அக்கினி சூளை நடுவில் போடுறாங்க. இவங்க கொண்டு போனவங்களாம் ஓரத்தில் கூட இன்னும் உள்ள கூட போகல. அங்கேயே என்ன பண்ணிடுச்சு? அக்கினி சுட்டரிச்சிச்சு. ஆனால் அக்கினி நடுவில் போய் ஆராதனைக்காரில் மாத்திரம் எதுவும் யாரும் ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால தான் நீங்கள் துதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அதனால் எவ்வளோக்களும் வெளியில் துதிச்சாங்களோ அவ்வளோக்களும் உள்ளே போகிறாங்க. மத்தியில் விழுகிறாங்க. அக்கினி நடுவில் விழுகிறாங்க. ஆனால் அவர் தேவ சாயலாக 4வது புத்திரர் வந்து அவளை உண்மையாகவே காப்பாற்றுகிறார். அதனால் அவளுக்கு தேவனை பற்றி அறிவும் இருந்தது, தேவனோடு ஐக்கியமும் இருந்தது. 4வதாக ரூபதியான ஸ்ரீ மனமகிழ்ச்சி உண்டாக்குபவள். முதலாவது என்ன சொன்னேன்? அவள் பாரம் நிறைந்தவள். 2வது பழுதற்றவள். 3வது துதிப்பவள். ஆகவே கர்த்தர் துதி நாவியை கொடுப்பாராக. 4வது ரூபதியான ஸ்ரீ மனமகிழ்ச்சி உண்டாக்குவள். மணவாளனை எப்பொழுதும் பிரியப்படுத்தி கொண்டே இருப்பாள். உன்னத பாட்டு 7:6 நம்ம துரிதமாய் வாசிப்போம். மனமகிழ்ச்சியை உண்டாக்கும் என் பிரியமே, நீ எவ்வளவு ரூபவதி, நீ எவ்வளவு இன்பம் உள்ளவள். மனமகிழ்ச்சியை உண்டாக்கும் என் பிரியமே, நீ எவ்வளவு ரூபவதி. அதுதான் ரூபதியான ஸ்ரீ. நீ எவ்வளவு இன்பம் உள்ளவள். மனமகிழ்ச்சியை உண்டாக்கும் என் பிரியமே. இந்த வார்த்தைகளை மணவாட்டியை குறித்து பேசுகிறார். அப்போ மணவாட்டி தன் மணவாளனுக்கு மனமகிழ்ச்சி உண்டாக்குறவளாய் நடந்து கொண்டாள். அப்படி என்றால் தன் மணவாளனுக்கு ஏற்றபடி பிரியமாய் நடந்து கொண்டாள். அதனால தான் உன்னத பாட்டு 4 அதிகாரம் 9-10 அழகாக சொல்கிறார் பாருங்க. மணவாளன் மணவாட்டியை பார்த்து உன்னத பாட்டு 4 அதிகாரத்தில் 9-10 வசனங்களிலே, என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய், என் இருதயத்தை நீ கவர்ந்து கொண்டாய், எனக்கு பிரியமாய் நடந்து கொண்டாய். என் சகோதரியே, என் மணவாளியே, உன் கண்களில் ஒன்றினாலும் உன் கழுத்தில் உள்ள ஒரு சரப்பணியினாலும் என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய். இருதயத்தை கவர்ந்து கொண்டாய். நீங்க ஆண்டவருடைய இருதயத்தை கவர்ந்து கொள்கிறாய். இன்னைக்கு ஜீவிக்கிறீங்களா? 10ஆம் வசனம், உன் நேசம் எவ்வளவு இன்பமாய் இருக்கிறது. என் சகோதரியே, என் மணவாளியே, திராட்சை ரசத்தை பார்க்கிலும் உன் நேசம் எவ்வளவு மதுரமாய் இருக்கிறது.
போதும். அப்போ அந்த 9ஆம் வசனத்தையும் 10ஆம் வசனத்தையும் நீங்கள் சேர்த்து பார்க்கும்போது, என் இருதயத்தை எதனால் கவர்ந்து கொண்டாய் என்றால், என் மேல் வைத்த நேசத்தினால் என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய். கர்த்தர் நம்ம மேலே எவ்வளோ அன்பு செலுத்திருக்காரு இல்லையா? நம்ம எப்பொழுதுமே கர்த்தர் என்ன நல்லா வச்சுக்கணும், நான் நல்லா இருக்கணும், நான் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படியே யோசிக்கிறோம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் ஆண்டவரை மன மகிழ்ச்சியாய் வைத்து கொண்டு அவருக்கு உங்களுடைய நேசத்தையும் உங்களுடைய பிரியத்தையும் உங்களுடைய அன்பையும் வெளிப்படுத்துவீர்கள் என்றால் அதிலே அவர் பிரியம் கொள்கிறார். அருமையான வசனம், 2 வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 62:5. எப்பொழுதுமே ஆண்டவரே என்னை மகிழ செய்யுங்க, இந்த துக்கத்தை ஆண்டவரே ஆனந்த கழிப்பாக மாற்றுங்கன்னு சொல்லி பேசுகிற ஜெபெல்லாம் மாறி ஏசாயா 62:5. வாலிபன் கன்னிகை விவாகம் பண்ணுவது போல உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள். மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியா இருப்பது போல உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியா இருப்பார். மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியாய் இருப்பது போல உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாய் இருப்பார். ரொம்ப அழகான வசனம். அது மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியாக இருக்கிறதை குறித்து நாம் உன்னத பாட்டை வாசித்தோம். அதை இயேசு அது இருக்கிற உங்களிடத்துல எதிர்பார்க்கிறார். உன் தேவன் உன்மேல் மனமகிழ்ச்சியாக இருப்பார் என்கிறதான ஒரு நிச்சயத்தோடு அவர் பேசுகிறார். அதே ஏசாயா 65:19 ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நான் எருசலேமின் மேல் களி கூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியா இருப்பேன். அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் அதில் இனி கேட்கப்படுவதில்லை. அங்க பார்த்தீங்களா, நான் எருசலேமின் மேல், எருசலேம் என்று சொல்லும் போது தேவனுடைய சபையை குறிக்கிறது. களி கூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாக இருப்பேன். எவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குற என் ஜனம்னு சொல்கிறார் பார்த்தீங்களா. அதனால் கர்த்தரை பிரியப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ளாய் நாம் இருக்கிறோம். முதலாவதாக எப்படி கர்த்தருக்கு பிரியமாய் மனமகிழ்ச்சி உண்டாக்க முடியும் என்றால், முதலாவது எரேமியா 9:24 நீதி செய்கிற கர்த்தர் என்று உணரும் போது அவருக்கு மனமகிழ்ச்சியை உண்டாக்குறோம், அவருக்கு பிரியத்தை உண்டாக்குறோம். ஒரு அழகான வசனம் எரேமியா 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எந்த சூழ்நிலையை கர்த்தர் அனுமதித்தாலும், இந்த சூழ்நிலையை கர்த்தர் எனக்கு நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் என்று நான் உணர்றேன் பாருங்க, அதில் அவர் மனமகிழ்ச்சியாக இருக்கார். அவரை புரிஞ்சுக்கிறோம் பாருங்க. அறிந்து புரிந்து அறிந்து உணர்ந்து, ரொம்ப அழகான வார்த்தை, அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்டுறோம் பாருங்க, அதில் அவர் பிரியமாக இருக்கா. என் மகன் என்னை புரிஞ்சுக்கிட்டா, இந்த சூழ்நிலையை வழியாக போகும்போது என்னை பார்த்து முறுமுறுக்கலை, என்னை புரிஞ்சுக்கிட்டா, இந்த சூழ்நிலையை என் தேவன் என்னை நடத்த வல்லவர். எரேமியா 9:24 மறக்கவே மறக்காதீங்க. மேன்மை பாராட்டணும்னா அதில் தான் மேன்மை பாராட்டணும். என் கர்த்தர் அவர் எனக்கு நீதியாய் தான் செய்வார். மனுஷன் எனக்கு விரோதமாக எழும்பினாலும் கர்த்தர் என் பட்சத்தில் நிற்பார் என்ற நம்பிக்கை இருக்கு பாருங்க. அவருக்கு நம்பிக்கை கொடுங்க. நீங்கள் ஆண்டத்தில் நீங்கள் தான் நம்பிக்கை வாங்கிட்டே இருக்கீங்க. கர்த்தரே என் நம்பிக்கை, ரொம்ப சந்தோஷம், கர்த்தரே என் மனமகிழ்ச்சி. நீங்கள் அவருக்கு எப்போ மனமகிழ்ச்சியாக மாற போகிறீங்கன்னு என்று ஆண்டவர் கேட்கிறார். அப்போ நீதியை தான் செய்வார் மேன்மை பாராட்டிங்கன்னா அதை உணர்ந்தீங்கன்னா போதும், நான் உங்கள் மேல் பிரியமாக இருக்கிறேன், நான் மனமகிழ்ச்சியாக இருக்கிறேன். ரெண்டாவது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். அப்போ தேவனை விசுவாசிக்கும் போது, எபிரேயர் 11:6, நம்ம தேவனை விசுவாசிக்கும் போது அவருக்கு மனமகிழ்ச்சி உண்டாக்குறோம், அவரை பிரியப்படுத்துகிறோம். மூன்றாவது, ரோமர் 8:8 மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள். அப்போ நம்ம ஆவிக்குட்பட்டவளாக இருந்தால், ஆவிக்குரிய சிந்தை இருந்தால் அவரை என்ன பண்ணுறோம், பிரியப்படுத்துகிறோம். ரோமர் 8:8 அதுக்கு ஆப்போசிட்டே எடுத்துக்கொள்ள வேண்டும். மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆவிக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாயும் மனமகிழ்ச்சியுமாக இருப்பாள். இது மூன்றாவது. நான்காவது, தேவனுக்கு பயப்படுற பயம்தான் கர்த்தரை மகிழ்ச்சியாக்கும். ஒரு வசனம் வாசிங்க, சங்கீதம் 147:11. 147:11 தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். எவ்வளோ பிரியமாக இருக்கா, மனமகிழ்ச்சியாக இருக்கார். தமக்கு பயந்து அவருடைய கிருபைக்காக காத்திருக்கோம் பார்த்தீங்களா. அந்த பயந்து அவர் காத்திருக்கும் போது தான் கிருபையே கொடுப்பார். இன்றைக்கி தேவ பயம் இல்லாமல் அநேகரை பார்க்குறோம். உங்கள் மேலே கர்த்தர் மனமகிழ்ச்சியாக இருப்பார் எப்பொழுது தான் கர்த்தருக்கு பயந்து இருந்தால். ஐந்தாவது, தேவனுக்கு கீழ்ப்படியும் போது, உங்களுக்கு நன்றாய் தெரியும் 1 சாமுவேல் 15:22. 1 சாமுவேல் 15:22 அதற்கு சாமுவேல் சவுலை பார்த்து என்ன சொல்கிறாரு?
கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுவதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமோ? ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? என்னுடைய சத்தத்துக்கு நீ கீழ்ப்படிந்தால் அதிலே நான் மனமகிழ்ச்சியாக இருக்கிறேன். இந்த கர்த்தர்கிட்ட சொல்ல முடியுமா? சாமுவேலை போல, இந்த சின்ன சாமுவேல் ஆண்டவரே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். அது எவ்வளோ மனமகிழ்ச்சியாக இருந்தது. அதனால் சாமுவேல்கிட்ட ஏலி எவ்வளோ பெரியவர், அவருடைய குடும்பத்தின் காரியங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டார் பாருங்க. அவ்வளோ சந்தோஷம் சாமுவேல் மேலே. அப்படியாக கர்த்தர் உங்கள் மேல் மனமகிழ்ச்சியாக இருக்கும்போது கர்த்தர் எதிர்காலத்தை உங்களுக்கு வெளிப்படுத்த ஒரு நல்லவராக இருக்கிறார். உங்களை குறித்து, உங்கள் குடும்பங்களை குறித்து, மற்றவர்களை குறித்து அநேக காரியங்களை வெளிப்படுத்த ஆரம்பித்து விடுவார். அப்போ அவருக்கு மனமகிழ்ச்சி உண்டாகும் போது கர்த்தர் தம்முடைய எல்லா சித்தத்தையும் நமக்கு முற்றிலுமாக வெளிப்படுத்துவார். ஆகவே இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுக்க முடியுமா? இதற்கு ஏற்ற உதாரணம் மரியாள். லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் 39ஆம் வசனத்தில் உங்களுக்கு எல்லா சந்தர்ப்ப பின்னணி தெரியும். கர்த்தரை பிரியப்படுத்துவது தான் என்னுடைய வாஞ்சை. ஒரு கிராமத்தில் பிரவேசிக்கிறார். அந்த கிராமத்தில் தான் அந்த பின்னணியை நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். 10ஆம் அதிகாரம் 39லேருந்து வீட்டில் 42 வரைக்கும் வாசித்து பாருங்கள். ஒரு கிராமத்தில் பிரவேசிக்கிறார். அங்கே யார் இருக்கா? மாத்தாள் மரியாள் இருக்காங்க. அதில் ஒரு வசனம் இருக்கும், மாத்தாள் ஆண்டவரை வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். ஆனால் மரியாள் என்ன பண்ணா? ஆண்டவரை இருதயத்திலே ஏற்றுக்கொண்டாள். அங்கே பிரவேசித்த உடனே இருதயத்திலே ஏற்றுக்கொள்கிறாள். அவளுக்கு பிரியமாய் நடந்து கொள்ளாள். மார்த்தாள் இயேசுவுக்காக பணிவிடை செய்தாள். ஆனால் மரியாளோ இயேசுவுக்கே ஆராதனை செய்தாள். அவள் பிரியப்படுத்திகிட்டே இருக்கா பாருங்க. மார்த்தாள் இயேசுவின் பிரசனத்தில் காணப்படவில்லை. ஆனால் மரியாள் என்ன பண்ணா? பாதப்படியில் கிட்ட போய் உட்காந்துக்கிட்டா. அவளுக்கு எவ்வளோ பிரியமாக இருந்திருக்கும்ல. ஒரு பக்கம் பார்த்தா மாத்தாள் ஒரே வெறுத்துட்டு ஒரே சமையல். அங்கே கிச்சனில் இருந்தால் இதுதான் வருத்தம்தான். அதை தான் சொன்னேன் வியாழக்கிழமை கூட. வருத்தம்தான், பாடுதான். அப்படியே வேர்த்துட்டு உட்காந்துட்டே இருக்க வேண்டியதுதான். ஆனால் நீங்கள் கர்த்தருடைய பாதப்படியில் ஒரு 5 நிமிஷம் உட்காந்து பாருங்கள். அதுக்கப்புறம் போய் நீங்கள் என்ன பண்ணாலும் அது வருத்தமும் பாரமாக இருக்கவே இருக்காது. கிட்ட அருகாமலே பாதப்படியிலே உட்கார்ந்தாள். மார்த்தாள் பற்பல வேலைகளே அலுவலாக இருந்தாள். ஆனால் மரியாள் கர்த்தருடைய வசனத்தை கேட்பதிலும் கீழ்ப்படிதிலுமே அவள் குறியாக இருந்தாள். அதனால் இன்றைக்கு நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்பீங்களா? மார்த்தாள் இயேசுவுக்கு முதலிடம் கொடுக்கல, ஆனால் மரியாள் இயேசுக்கு முதலிடம் கொடுத்தாள். மார்த்தாள் வருத்தமடைந்து காணப்பட்டாள். மரியாள் அமைதியாக இருக்கிறாள். உங்களுக்காக கர்த்தர் மற்றவங்களிடத்துல போராடணுன்னா, உங்களுக்காக பேசணுன்னா நீங்கள் அமைதியாக ஆண்டவருடைய பாதப்படியில் போய் உட்கார்ந்துருங்க. மரியாள் ஏதாவது சொன்னாலா? பாருங்க ஆண்டவரே, மார்த்தாள் தான் சொல்கிறா. மரியாள் ஒன்றுமே கண்டுக்கல பாருங்க. அது ரொம்ப அழகான வாழ்க்கை. அப்படியே ஒன்றுமே கண்டுக்காமல் வீட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்காம பேசாமல் போய் கொஞ்சம் அதுக்குன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு சிஸ்டர் போய் உட்காந்துக்க சொன்னாங்கன்னு போய் உட்காந்துக்காதீங்க. அது வேறு பயமாக இருக்குது. நல்லா ஜெபத்தில் உட்காந்து ஆண்டவரோடு நெருங்கி சேர்ந்துருங்க. அவருக்கு முதலிடம் கொடுங்க. அவரை பிரியப்படுத்திடுங்க. கர்த்தர் உங்களுடைய வாஞ்சைகளை நிறைவேற்றுவார். கர்த்தருடைய சித்தத்தை வெளிப்படுத்துவார். முடிவுரையாக இதெல்லாம் பண்ணுறா இல்லையா? அவள் எப்படி நடந்துக்கிறா? பாரம் நிறைந்தவளாக இருந்தா, அழுதற்றவளாக இருந்தா, துதிக்கிறவளாக இருந்தா, மனமகிழ்ச்சி உண்டாக்குறதுனால மணவாளன் சொல்கிறார் பாருங்க ஒரு வார்த்தை. உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் எனக்கு ரொம்ப அது ஆறுதலாக இருந்தது. என் நேசர் என்னோட பேசி, 2:10 வாசிங்க. என் நேசர் என்னோட பேசி, என் பிரியமே, என் ரூபவதியே எழுந்து வா. கூப்பிட்றாரு. எத்தனை பேர் இன்னைக்கு போக ஆயத்தம்? இப்போ கூப்பிட்டா கூட போயிடுவோம்ல. மரணமோ அவருடைய வருகையோ எனக்கு ஆசையாக இருக்குது. சீக்கிரம் போயிட்டா எல்லா பாடுகளிலிருந்தும் நம்மளுக்கு விடுதலை. என் பிரியமே, என் ரூபவதியே எழுந்து வா. என் நேசர் என்னோட பேசி, என் பிரியமே, என் ரூபவதியே எழுந்து வா. உனக்கு எல்லாம் குலகத்தில் காரியங்கள்லாம் என்ன பண்ணிச்சு? முடிஞ்சிச்சு. ஒரு காலம் வரப்போகுது. கர்த்தர் தம்மோடு நம்மை எழுந்து வா என்று சொல்லி அழைத்து கொண்டு வருகிற காலம் உண்டு. 13ஆம் வசனம். அத்திமரம் காய் காய்த்தது, திராட்சை கொடிகள் பூ பூத்து வாசனையும் பரிமளிக்கிறது. என் பிரியமே, என் ரூபவதியே, நீ எழுந்து வா. இந்த வார்த்தையை நாம் ஆண்டவரிடத்திலிருந்து நாம் கேட்போமாக. நம்ம அப்படியே கண்களை மூடுவோம். என் பிரியமே, என் ரூபவதியே, நீ எழுந்து வா. நீ பாடுபட்டது போதும், நீ கஷ்டப்பட்டது போதும், எல்லா பிரச்சனையின் மத்தியிலே நீ இருந்தது போதும் என்று சொல்லி இந்த 4 குணாதிசயங்களை கொண்ட மனவாட்டியை பார்த்து தான் ஆண்டவர் எழுந்து வா என்று கடைசி நாளிலே சொல்ல முடியும். அப்படியே எழுந்து நிற்போமா? ஆண்டவத்தில் உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? கர்த்தாவே, ஆண்டவரே, எனக்கு பாரம் இல்லாமல் இருக்குது. என் குடும்பம் நான் என்று இருக்கிறேன். மற்றவர்களை குறித்த பாரம் இல்லாமல் இருக்குது. எத்தனையோ பேர் நரகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறாள் அப்பா.
எனக்கு புறா கண்களை தாரும். கர்த்தாவே, வெறுங்கையாக எழுந்து வா என்று சொல்லும்போது மனவாட்டி வெறுங்கையா மேலே மனவாளனோடு போக முடியாது, ஆத்மாங்களோடு போக வேண்டுமே. அந்த ஆத்ம பாரத்தை என்னை கண்ணீரின் ஆவியை தாங்க. இன்னைக்கு எல்லாரும் அழுது ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அப்பா என்னுடைய கண்கள் மிகவும் வற்றி போயிருக்குது கர்த்தாவே. ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்தை எத்தனையோ பேர் ரட்சிக்கப்படாமல் இருக்காங்க, கேத்லிக் ஃபெய்த்தில் இருக்காங்க, இந்து குடும்பத்தில் இருக்காங்க, அவள் விக்கிரங்களை அப்படி வணங்கி கொண்டிருக்காங்க, நாங்கள் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஆனாலும் அவளோடு சுவிசேஷத்தை செலவிடுற நேரத்தை பார்க்கலாம், அவளுக்காக உம்முடைய சமூகத்திலே செலவிடுற நேரத்தை நான் அதிகப்படுத்த போகிறேன். எனக்கு புதிய பாரத்தை தாங்க, புதிய தரிசனத்தை தாங்க கர்த்தாவே. என்னுடைய கண்களை புறா கண்களாய் மாற்றுங்க கர்த்தாவே. என்னுடைய பிரச்சனைக்காய் நான் அழுதது போதும். எல்லாரும் அழுது ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அப்பா இனிமேல் நான் என்னுடைய பிரச்சனைக்காய் அழப்போறதில்லை ஆண்டவரே. கடன் பாரம், இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை என்று அழப்போறதில்ல. ஆத்துமாக்களுக்கு அந்த பாரமே எனக்கு போயிடுச்சே. நான் ஆண்டவரே ரட்சிக்கப்பட்ட ஆதி நாட்களிலே எனக்கு இருந்த பாரம் இப்பொழுது இல்லையே. அருமையான சகோதரியே, உன்னுடைய பாரத்தை நீ இழந்து விட்டாய் என்று கர்த்தர் சொல்கிறார். இன்றைக்கு அதை புதுப்பித்துக் கொள்வாயாக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பாரத்தை, ஹல்லேலூயா, அவருடைய தரிசனத்தை, சபையின் பாரத்தை, சபையின் தரிசனத்தை அறிந்து செயல்பட்டு அந்த பாரங்களை ஜெபங்களாய் மாற்றும் போது கர்த்தர் ஆத்துமாக்களை தருவார். கர்த்தர் அதை உங்கள் மூலமாய் செய்ய முடியும். உங்கள் மூலியமாய் உங்கள் குடும்பத்துக்காக இங்கே பாரப்படுங்க, உங்களுடைய கணவனருக்காக பாரப்படுங்க. ஒருவேளை உடைய கணவனர் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஞானசம் எடுத்துக்கலாம், ஆனால் சபைக்கு வராத நபராக இருக்கலாம், அவருக்காய் பாரப்படுறீங்களா? உடைய பிள்ளைகள் சபைக்கு வராதவளாக இருக்கலாம், திருவிருந்து எடுக்காமல் இருக்கலாம், இன்னைக்கு அவளுக்காய் பாரப்படுவீங்களா? பிள்ளைகள் ரட்சிக்கப்படாமல் ஞானஸ்தானம் எடுக்காத பிள்ளைகளாக இருக்கலாம், கணவனார் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். பாரப்படுங்க, அழுக, ட்ரை டியர்ஸ், கண்ணீரை முயற்சித்து பாருங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு பெரிய ஒரு அறுவடை நமக்காய் வைத்திருக்கிறார். இந்த ஆராதனை ஸ்தலத்துக்காக நான் ஜெபிக்கும் போது எல்லாம் கர்த்தர் அதை தான் என்னிடத்துல பேசியிருக்கிறார். மகளே, ஒவ்வொரு இடத்துலையும் நிரம்பி வழிந்த போதெல்லாம் நான் உனக்கு ஒரு புதிய இடத்தை கொடுத்தேன். இந்த நாட்களே நான் ஆராதனை ஸ்தலத்துக்காக அந்த நியூ பில்டிங் பிளான் போட்ட போதும் கர்த்தர் இடத்துல அதை தான் பேசினார். இந்த இடம் நிரம்பி வழிந்து விட்டது, அதனால் உன்னை பெரிய இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன், களஞ்சத்தை பெரிதாக்க போகிறேன், ஆனால் அதற்கேற்ற ஆத்துமாக்களை நான் வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொன்னார். அந்த ஆத்துமாக்களை கர்த்தர் உங்கள் மூலமாக கொண்டு வர போகிறார். நீங்கள் கூட்டி கொண்டு வர போகிறீங்க. உங்களுடைய வீட்டு கூட்டங்களே, விசேஷங்களிலே அவள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறாங்க. ஒரு பாரமாக அதை எடுத்து செய்யுங்க. ஒரு தேங்க்ஸ்கிவிங் மீட்டிங் வைங்க. அந்த மீட்டிங் வைக்கிறதுக்கு முன்பாக அந்த கூட்டத்துக்காக உபவாசம் இருந்து ஜெபிங்க, கண்ணீரோடு ஜெபிங்க. கர்த்தர் ஆத்துமாக்களை கொண்டு வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ஆத்ம பாரத்தை உங்களுக்குள்ளாய் வைக்க வேண்டும் என்று சொல்லி எனக்குள்ளாகவும் கர்த்தர் என்னை முழுமையாக அவருடைய பாரத்தினால நிரப்பி தான் அனுப்பினார். நான் ஆண்டுடைய சமத்தை காத்திருந்த போது, கர்த்தாவே எனக்கு இருக்கிற பாரம் போதாது கர்த்தாவே, எனக்கு இருக்கிற கண்ணீர் போதாது கர்த்தாவே, எனக்கு ஒரு புதிய தரிசனத்தை தாரும், புதிய பாரத்தை தாரும் என்று சொல்லி ஜெபித்து விட்டு தான் உங்கள் மத்தியில் நிற்கிறேன். அதே பாரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராக. அடுத்ததாக பழுதற்றவள், நம்ம பார்த்து யாரும் ஹல்லேலூயா எந்தவித குறையும் சொல்லாதபடிக்கு ஹல்லேலூயா ஒரு பழுதற்ற மாசற்ற மனவாட்டியாய் கர்த்தருக்கு முன்பாக நாம் போய் நிற்க வேண்டுமே, நியாயத்துக்கு முன்பாக போய் நிற்க வேண்டுமே. ஆண்டவரே, ஒரு பழுதற்ற ஜீவித்தை தாங்க. என்னுடைய வாயில வேண்டாத வார்த்தை தான் வருது, உம்முடைய வார்த்தை என்னுடைய வாயில வைங்க ஆண்டவரே. அடைக்கப்பட்ட தோட்டமாக என்னை வச்சுக்கோங்க, யாரும் அத்துமீறக்கூடாதப்பா. மறைவு கட்டப்பட்ட நீரூற்றாய் அநேக வேளைகளிலே மறைவு இல்லாதனால என்னுடைய அபிஷேகத்தை இழந்திருக்கிறேன், எனக்கு புதிய அபிஷேகத்தை தாரும் ஆண்டவரே. அப்பா, என்னுடைய வாழ்க்கை முத்தரிக்கப்பட்ட கிணறாய் இருந்து என் மனவாட்டியே, என் ரூபதியே, உன்னை பழுதன்று விலை, நீ ஒருத்தி உத்தமி, நீ ஒருத்தியே என்று சொல்லத்தக்கதாக உதவி செய்யுங்க என்று கேளுங்க. அதே போல துதிக்கிறவளாய், துதி இழந்திருக்கிறோம், சபையில் வந்தால் துதிக்கிறோம், ஆனால் வீடுகளிலே துதிக்க முடியாய். கர்த்தர் உங்கள் வீட்டிலே ஒரு துதியின் சிங்காசனை உண்டு பண்ண வேண்டும் என்று அவர் அதிகமாக உங்களை வலியுறுத்தி பேசுகிறார். துதிக்கிறவளா மாறுங்க, ஆண்டவரை பற்றி வர்ணிங்க, ஆண்டவரை பற்றி அவர்கிட்ட புகழ்ந்து பேசுங்க. கர்த்தர் அதிலே பிரியப்படுகிறார். கடைசியாக மனமகிழ்ச்சியை உண்டாக்குங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் எந்த சூழ்நிலை எனக்கு நீதி நியாயம் செய்வார், அவர் கர்த்தர் என்பதை அறிந்து உணருங்க. அதனால் அவருக்கு ஒரு மனமகிழ்ச்சி உண்டாகும். கர்த்தருக்கு கீழ்ப்பினால் மனமகிழ்ச்சி உண்டாகும். கர்த்தருக்கு பயப்படுற பயத்தினால, விசுவாசிக்கனால ஒரு மனமகிழ்ச்சி உண்டாகும். உங்களுக்கு ஒப்பு கொடுப்பீங்களா? உங்களுக்கு பிரியமாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி உங்களை ஒப்பு கொடுக்க விரும்புகிறவர்கள்
கைகளை உயர்த்துங்க. அப்பா, எனக்கு பாரம், இன்னும் அதிக பாரம் எனக்கு வேணும், அதிகமாக ஜெபிக்கணும். நான் ஒரு ஊழியத்தை செய்கிறேன், அந்த ஊழியத்தில் பாரம் இல்லாமல் செய்கிறேன், கண்ணீர் இல்லாமல் செஞ்சு கொண்டிருக்கேன், அந்த ஊழியத்தில் எனக்கு பாரத்தை தாங்கன்னு சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று, எனக்கு பழுதில்லாமல் ஜீவியம் இருக்கணும். 4 குறிப்பில் எந்த குறிப்பாக இருந்தாலும் கைகளை உயர்த்துங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. உமக்கு ஆண்டவரே, உம்மை துதிக்க மறந்து விட்டேன் ஆண்டவரே. அப்பா, உனக்கு மனமகிழ்ச்சியும் பிரியம் உண்டாக நான் தவறி விட்டேன். உங்களுக்காக உங்களுடைய கைகளை உயர்த்துங்கள். இவ்வளவு ஆயத்தமும் எவ்வளவு காரியங்களும் இந்த ஒரு நிமிஷ ஜெபத்துக்கு தான். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலே கர்த்தர் உங்களை கிரியை செய்து, உங்களுக்குள்ளாய் கிரியை செய்து, அவருக்கு ஏற்ற மனவாட்டியாய் மாற்றி, கடைசி நாளிலே மனவாட்டியை எழுந்து வா என்கிற அந்த சத்தம் கேட்கப்படும்படியாக தான் இந்த நாட்களிலே கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறாரு. கைகளை உயர்த்தினவங்க ஆண்டவரத்துல கேளுங்க. அப்பா, என்னை தொடுங்க ஆண்டவரே, உமக்கு ஏற்ற மனவாட்டி என்னை மாற்றுங்க. நம்ம கர்த்தருக்கு நம்மை ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, கண்ணீர் இல்லாமல் நான் ஜீவித்தது போதும் ஆண்டவரே, எனக்கு ஒரு புதிய பாரத்தை தாங்க ஆண்டவரே. நான் என்னுடைய வாயினால வேண்டாத வார்த்தையை பேசிவிட்டேன், உம்முடைய வார்த்தையை என் வாயில வைங்க ஆண்டவரே. என்னுடைய இருதயம் களங்கமற்றதாய் கர்த்தாவே காணப்பட குற்றமற்ற மனசாட்சியை தாங்க. ஒரு துதியின் ஆவி எனக்கு தாங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு மாத்திரம் நான் பிரியத்தை உண்டாக்குவேன், மனுஷன் பிரியப்படுத்த மாட்டேன் ஆண்டவரே. உமக்கு மாத்திரம் மன மகிழ்ச்சியை கொண்டு வருவேன். என் ஜனங்களின் மேல் நான் மன மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று சொன்ன வாக்கியம், ஏசாயிலே சொல்ல வாக்கியம், அது என்னுடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் ராஜா என்று சொல்லி ஒப்பு கொடுங்க. நாம் ஜெபிப்போம். அன்பான பிதாவே, ஆண்டவரே, பாரத்தோடு கண்ணீரோடு கர்த்தாவே ஆண்டவரே, கரம் வைத்திருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு சகோதரிக்காய் அடியால் ஜெபிக்கிற கர்த்தாவே. ஆண்டவரே, நீர் காரணம் இல்லாமல் முகாந்திரம் இல்லாமல் எங்களோடு பேசுகிற தேவன் அல்ல கர்த்தாவே. ஆண்டவரே, ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோடு அடியாளுக்குள்ளாய் அந்த பாரத்தை வைத்து ஆண்டவரே, நீர் என்னென்னலாம் பாரத்தை வெளிப்படுத்த விரும்பினீரோ அதை வெளிப்படுத்த முடியாத கர்த்தருக்கு ஆண்டவரே அடியாளுக்கு உதவி செய்த தேவன், அதே பாரத்தை அவளுக்குள்ளாய் இந்த வேளையிலே நீர் கொடுத்திருக்கிறீர் என்று விசுவாசிக்கிற கர்த்தாவே. இன்றையிலிருந்து ஒரு புதிய கண்ணீரின் ஆவியை ஊற்றும், ஒரு விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றும், ஒரு கிருபையின் ஆவியை அவள் மீது ஊற்றுவீராக. ஊராமா தீக்கனமா சந்திலா. இப்பொழுதே அந்த கண்ணீரின் ஆவியை பெற்றுக்கள் மகளே. ஹல்லேலூயாமா தீக்கனமா சந்திரமா தீலா. விண்ணப்பத்தின் ஆவியை பெற்றுக்கள். கர்த்தர் உன்னை தொட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கிருபையின் ஆவியை ஊற்றுவேன், உன்னுடைய ஊழியத்தில் கிருபை விளங்கும். ஹல்லேலூயா. கர்த்தாவே, அதே போல பழுதற்ற ஒரு மனவாட்டியாய், மாசற்ற ஒரு மனவாட்டியை மாற்றுங்கப்பா. எங்களது கரை திரை இருக்குதப்பா, எங்களுக்கு குறை இருக்குதப்பா, எங்களை முற்றிலுமாய் ரத்தத்தினால கழுவுங்கப்பா. நித்திய ஆவியானவராலே நீ பழுதற்ற பலியாய் ஒப்பு கொடுத்தது போல எங்களை ஒப்பு கொடுக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு ஒரு புதிய துதியின் ஆவி எங்களுக்குள்ளாய் கட்டளையிடுவீராக. கரம் உயர்த்திருக்க ஒவ்வொரு மீதும் நீ கட்டளையிடுவீராக. அதே போல மன மகிழ்ச்சி நாங்கள் உண்டாக்கணும்ப்பா. மனுஷருக்கு பயப்படுறோம், உற்றார் உறவினருக்கு பயப்படுறோம், ஆனால் உமக்கு பயந்து உண்மை மாத்திரம் பிரியப்படுத்த நீர் எங்களை பார்த்து என் பிரியமே கூப்பிடுவது போல கர்த்தாவே, நீர் என்னுடையவர், நாங்கள் உம்முடையவர்கள் என்று சொல்லத்தக்கதாக என்னுடைய நேசத்தை ஆண்டவரே மீது ஊற்ற விரும்புகிறோம் கர்த்தாவே. எங்களை ஏற்றுக்கொள்வீராக. கடைசி நாளிலே ஆண்டவரே எழுந்து வா என்று சொல்லுகிற அந்த மனவாட்டின் பட்டியலிலே நாங்கள் காணப்பட எங்களை ஆயத்தப்படுத்துவீராக. வந்திருக்க ஒவ்வொரு சகோதரியை ஆசீர்வதித்து அனுப்பும். நாங்கள் பிரிந்து போனாலும் பிரியாத நேசர் எங்களோடு கூட இருந்து தொடர்ந்து நடத்துவீராக. நாளைக்குள்ள ஆராதனைகளுக்கு ஆசீர்வதித்து தாரும் ஆண்டவரே. நீரை மகிமைப்படும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, என் முழுமே உடைய பரிசுத்த நாமத்தை சோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, கர்த்தர் செய்த சகல வாளையும் மறவாதே. ஆமென்.